Hello students, welcome you to this live session. So 2023 10th standard public exam க்கு ஆல்ரெடி நீங்கள் 2 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ், ரைட்? இப்போ அடுத்த மேத்ஸ் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு தான் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, ஒரு ஹாஃப் டே டைம் யூ காட் இட். ஸோ ஜஸ்ட் வி வாண்ட் டு ஹெல்ப் யூ. ஸோ நம்ம கிளாஸ் எப்படி இருக்குன்னா பைலிங்குவலாக தான் இருக்கும். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக மாதிரி தான் இருக்கும். மேத்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுல்ல, பட் இருந்தாலும் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு. ஸோ ஐ வில் கிவ் யூ இன் தமிழ் ஆல்சோ. ஓகே, சரி. ஸோ யூ கேன் ஷேர் த லிங்க் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யூ கேன் இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, லெட் தம் ஆல்சோ கெட் த பெனிஃபிட். டுடேஸ் கிளாஸ், இன்னைக்குள்ள கிளாஸில் நம்ம ஃபஸ்ட் ஃபோர் லெசன்ஸை ப்ரீஃபாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் இதெல்லாம் நீங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, ரிவைஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணி ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு சாம்பிள் சம்ஸ் போட போகிறோம். அதுக்கு மேலே நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வரும்ல, அந்த டவுட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி யூ கேன் சென்ட் இட் டு அஸ். எங்கே நீங்கள் அனுப்பி கொடுத்தீங்கன்னா இனி வரக்கூடிய லைவ் கிளாஸஸ். ஸோ டுடே உங்களுக்கு லைவ் கிளாஸ், டுமாரோ ஆல்சோ யூ ஹேவ் லைவ் கிளாஸ், ரைட்? நாளைக்கு இதே டைம் தான் 8:30க்கு we will be discussing the last 4 lessons. இப்போ பெரிய சம்ஸில் நம்ம போட போகிறது கிடையாது. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் சென்ட் இட் டு அஸ். அது நம்ம கூடுதல் டைம் வேஸ்ட் ஆகாத மாதிரி ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ, சரியா? ஸோ தென் த தேர்ட் டே இஃப் நெசசரி, தட் இஸ் Wednesday 12th. சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா வில் ஹேவ் அ கிளாஸ். ஓகே, டுடே ஃபஸ்ட் 4 lessons, டுமாரோ லாஸ்ட் 4 lessons. அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அனுப்பி கொடுத்தீங்கன்னா வில் ஹெல்ப் தட் ஆல்சோ. ஓகே, எஸ், வெரி குட். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஐ நோ இந்த சேனல் நீங்கள் நியூவாக இருப்பீங்கல்ல, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ டெலகிராம் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் இம்பார்ட்டண்டான ஃபார்முலா நோட்ஸ், சில இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நீங்கள் கேட்கக்கூடிய, சப்போஸ் தட் சம் ரொம்ப லெந்தியான சம்னா இங்கே நீங்கள் இப்போ எழுத முடியாதுல்ல, அதை ஒர்க் அவுட் பண்ணி வில் சென்ட் இட் டு யூ. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்கும், அதை நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் யூ கேன் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, ரைட். வில் ஸ்டார்ட் வித் சாப்டர் நம்பர் 1. எஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க கூடுதல் தமிழ். எஸ், தமிழ்லையும் வில் டீச் யூ. ஓகே, ரைட். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டுமாரோ ஆல்சோ வி ஹேவ் கிளாஸ். நாளைக்கு கிளாஸ் டியூஸ்டே அகெயின் 8:30 தான். ஏன்னா நீங்கள் மார்னிங்கில் அப்படியே படிச்சுட்டே இருப்பீங்கள்ல, நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு அப்படி ஈவினிங் கொஞ்சம் நேரம் இந்த சேனல் பார்க்கலாம். டவுட் வர நீங்கள் யூ கேன் சென்ட் இட் டு அஸ். ஓகே, நீங்கள் அனுப்ப வேண்டிய டவுட்ஸ் எல்லாமே இது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இந்த நம்பர் கொடுத்துருக்குறேன், 9444111424. இந்த நம்பருக்கு என்ன டவுட்னா சரி, வெதர் இஸ் சப்ஜெக்ட் கொஸ்டின் 1 மார்க் ஆர் 2 மார்க் ஆர் 5 மார்க், இல்லை கிராஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதோ டவுட் இருக்குது, யூ கேன் சென்ட் இட். என்ன டவுட்னாலும் அனுப்பி கொடுங்க. வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் இந்த லைவ் கிளாஸஸில். இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ, ரைட்? ஓகே, ஸோ நம்பர் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் இன்ட்ராக்டிவாக இருக்கணும், ரைட்? அப்போ தான் அது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்கள் சேட்டில் நீங்கள் ஆன்சர்ஸ் போடலாம். ஓகே, சின்ன கொஸ்டின்ஸ் தான் கேட்போம். நீங்கள் ஒரு பேப்பர் பென்னெல்லாம் கையில் வச்சுடுங்க. ஓகே, சில பெரிய கொஸ்டின்னா அது ஒர்க் அவுட் பண்ண பிறகு நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ யுவர் டவுட்ஸ் யூ கேன் சென்ட் இட் டு அஸ். ஓகே, நவ் கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய மாடல் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டோம்ல. மொத்தம் 4 பகுதிகள் இருக்கும். அதில் ஃபஸ்ட் பார்ட்டில் 14 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். அந்த 14மே நீங்கள் ஆன்சர் பண்ணணும் இல்லை, 14 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். தென் 2 மார்க்கில் 10 கொஸ்டின்ஸ், 14 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. 10 நீங்கள் எழுதணும். அதில் லாஸ்ட் கொஸ்டின் கம்பல்சரி, கட்டாய வினா, கொஸ்டின் நம்பர் 28. அதுபோல் 5 மார்க் கொஸ்டின் 14 நீங்கள் 10 ஆன்சர் பண்ணணும். அதுலேயும் லாஸ்ட் கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கும். தென் கன்ஸ்ட்ரக்ஷன், வரைபடம் 2 படம் கொடுப்பாங்க, 2 கொடுப்பாங்க, நீங்கள் 1 எழுத போகிறீங்க. கிராஃபும் அப்படி தான் இல்லை, 2 கொடுப்பாங்க, நீங்கள் 1 எழுதணும். ஐதர் ஆர் டைப்பில் இருக்கும். இப்போ மேத்ஸ்னாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கொஸ்டின் மார்க் இருக்கும்ல, இந்த பேப்பர் எப்படி இருக்கும் நமக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ 10 minutes வீடியோ போட்டிருந்தேன். அதில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன். அதை அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். இஃப் யூஆர் எய்மிங் ஃபார் சென்டம், பாஸ் பண்ண ஒரு 60% ஓகே, நார்மல் ப்ரிப்பரேஷனில் வாங்கிடலாம். ஆனால் அவுட்ஸ்டாண்டிங் மார்க் 100க்கு 95 அண்ட் அபவ், இல்லை 100 out of 100 வாங்கணும் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இது வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாமே இந்த கிளாஸஸில் ஐ வில் டெல் யூ. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன படிக்கணும், ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும். ஸோ இந்த கிளாஸ் நமக்கு பாஸ் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எய்மிங் ஃபார் சென்டம், நல்ல ஹை மார்க் வாங்கணும், இல்லை மினிமம் நம்ம என்ன படிக்கணும், இது எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி. கண்டிப்பாக உங்களுக்கு there are some question created questions இருக்கும்.
அப்ஜெக்டிவ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டின்ஸில் 14 கொஸ்டின்ஸில் ஒரு 8 to 9 கொஸ்டின்ஸ் புக் பேக் இருக்கலாம். அதில் கூட சில டைம் அந்த ஆன்சர்ஸ் ஆர்டர் ஷஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினை பார்த்து இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு படிக்காதீங்க, சரியா? ஆன்சர் புரிஞ்சு படிக்கிறது நல்லது. மொத்தமே உங்களுக்கு 125 அப்ஜெக்டிவ் தான். ஆனால் இப்போ நமக்கு 2 டேஸில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. அதர்வைஸ் புரிஞ்சு படிங்க. தென் அதர் கொஸ்டின்ஸ் கிரியேட்டட் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஒரு மினிமம் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் கிரியேட்டர் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஓகே, மேபி ஈவன் 6 கொஸ்டின் கூட கிரியேட்டர் கொஸ்டினாக இருக்கலாம். அதில் கிரியேட்டர் கொஸ்டினாக புக் பேக் இருக்காது அவ்வளோதான். ஆனால் உங்கள் புக்கில் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் புக்கில் இருக்கும். புக்கில் இல்லாமல் கூட 1 or 2 கொஸ்டின்ஸ் வரலாம். அதுக்கு நீங்கள் அந்த மற்ற அந்த தியரி பார்ட் இல்லை அங்கங்கே நோட்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்மர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 4 lessons. விச் லெசன் யூ வாண்ட் ஃபஸ்ட்? சாப்டர் நம்பர் 1, 2, 3, 4. எஸ், சாட்டில் போடுங்க. 4 லெசன் இருக்குது. ஸோ உங்கள் சாய்ஸ் தான். எந்த லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? 1, 2, 3, 4. எஸ், குயிக்லி. இல்லை ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் ஜெகன், யூனிட் எக்ஸசைஸ் ஸோ டஃப். ட்ரை பண்ணுங்கள், உங்களால் எவ்வளோக்கு முடியுமோ அதை போட்டு பாருங்கள். எஸ், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் நம்பர் 3 முடிச்சுட்டு சாப்டர் 4 அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் கொஞ்சம் நல்லா படிச்சிட்டிங்க போல இருக்குல்ல. வெரி குட். 4th சாப்டர் எஸ் ஜெகன், ஒரே ஸ்டூடெண்ட் நிறைய தடவை போட்டிருக்கீங்க. சரி, ஓகே. சரி, அப்போ நம்ம ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட் வித் சாப்டர் நம்பர் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் வி கோ ஃபார் சாப்டர் 3. அதுக்கு பிறகு சாப்டர் 4, தென் அகெயின் 1 and 2. அதில் நிறைய இன்ட்ரெஸ்டட் கொஸ்டின்ஸ் இருக்குது. யூ மே திங்க் இட் இஸ் வெரி ஈஸி, பட் தேர் ஆர் சம் கொஸ்டின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அது எதையுமே நம்ம விடக்கூடாது. வி ஹேவ் டு லேர்ன் தட் ப்ராப்பர்லி. ஓகே, சாப்டர் நம்பர் 3 இயற்கணிதம், ஆல்ஜிப்ரா. ரொம்ப லென்த்தி டாபிக் இல்லை? ஆல்ஜிப்ராவில் டோட்டலாக எத்தனை எக்ஸசைஸ் இருக்குது? எஸ், குயிக்காக சாட்டில் போட்டே இருக்கணும் ஏதாவது, ரைட்? ஹவு மெனி கொஸ்டின்ஸ் ஆர் தேர் இன் ஆல்ஜிப்ரா டாபிக்? இயற்கணிதம் அந்த 3வது சாப்டரில், ரொம்ப லெந்தியான சாப்டரில் எத்தனை எக்ஸசைஸ் இருக்குது உங்களுக்கு? எஸ், 19, 20. எஸ், 20 எக்ஸசைஸ் இருக்குது. அப்போ இதில் வந்து கண்டிப்பாக நிறைய கொஸ்டின்ஸ் வரும்ல. ஸோ 5 மார்க் கொஸ்டினுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஆனால் நல்லா படிக்கலாம், நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, கண்டிப்பாக நீங்கள் இப்போ கூட யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் மெயினாக வரக்கூடிய பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், சால்விங் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸில் 3 மாறி உள்ள நேரிய ஒருங்கமைவு சமன்பாடு இல்லை 3 சமன்பாடு கொடுப்பாங்க. அது எப்படி தீர்வு காண்றது அது ஒன்று. அடுத்தது ஜிசிடி எல்சிஎம், மீப்போமா, ரைட்? ஜிசிடி எல்சிஎம் கண்டுபிடிக்க ஃபஸ்ட் சாப்டரில் ஒன்று இருக்கும் இல்லை, அதுக்கு முன்னாடி இல்லை. அது நம்ம யூக்ளிட் டிவிஷன் அது யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடியது. பட் இங்கே அதில் ஒரு ரிலேஷன்லாம் இருக்கும். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ். அப்புறம் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன், விகிதமுறு கோவைகள் இல்லை, அதுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டிய காரணிப்படுத்துறது, ஃபேக்டரைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும்னா அந்த டாபிக் நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். தென் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட். அப்போ ஆல்ஜிப்ரானாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கொயர் ரூட் நல்லா படிச்சிருப்பீங்க, ரைட்? எஸ், ஸோ அந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, அதில் சில அன்னோன் கொடுத்துருவாங்கல்ல, ஏபி இல்லைன்னா எம்என், அதை கண்டுபிடிக்கணும். இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்து செய்யக்கூடிய கொஸ்டின்ஸ், தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கில். ஒரு குவாட்ராட்டிக் அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா ரிவைஸ் பண்ணுவீங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்குள்ள ஃபார்முலா என்னென்னு தெரியுமா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் இருபடி சமன்பாடு எப்படி இருக்கும்? ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இது ஒரு இருபடி சமன்பாடு ஆகணும்னா, இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆகணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. யாராவது அந்த கண்டிஷன் என்னன்னு சாட்டில் போடுங்க. இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறேன், இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு வரணும்னா, எஸ் தேர் இஸ் அ கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஏ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஒருவேளை இதில் ஏக்க வேல்யூ 0 ஆனால் என்ன இருக்கும்? ஏக்க வேல்யூ 0 ஆச்சுன்னா இந்த டேர்ம் இருக்காதுல்ல, அப்போது அது குவாட்ராட்டிக் கிடையாது, அது இருபடி சமன்பாடு கிடையாது, படி 1 ஆயிரும். கரெக்டாக? அப்போ அதை குவாட்ராட்டிக்னு சொல்ல முடியாது. இப்படிலாம் தான் கிரியேட்டர் கொஸ்டின்ஸ் வரலாம். ஒரு கொடுத்துட்டு இது ஒரு இருபடி சமன்பாடு ஆகணும்னா அதுக்குள்ள நிபந்தனை, ஓகே, ஏ நாட் ஈக்குவல் 0, இது போல் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ். தென் இதுக்குள்ள ஃபார்முலா, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா எஸ் ஏ நாட் ஈக்குவல் 0, குட். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற ஃபார்முலா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b square minus 4ac by 2a, right? இது நல்லா படிச்சு வச்சிரணும். Then I'll have ஒரு nature of roots, ஒரு discriminant b square minus 4ac கண்டுபிடிப்போம்ல, கண்டுபிடிச்சிட்டு அந்த ஈக்குவேஷனோட ஜாதகத்தை சொல்லுவோம்ல, அதுக்கு ரூட்ஸ் எப்படி இருக்கும்,
roots are real and equal, real and unequal, no real root. அப்போ b square minus 4ac equal to 0 வந்து என்ன சொல்லுவீங்க? சாட்டில் போடுங்க. Discriminant b square minus 4ac கண்டுபிடிக்கிறீங்க. Yes, b square minus 4ac கண்டுபிடிக்கிறீங்க. Suppose your answer is 0 ன்னு வருது. நீங்க what can you say? The roots are real and equal. Correct? The roots are real and equal. Yes, good. Suppose நீங்க b square minus 4ac கண்டுபிடிக்கிறீங்க, உனக்கு ஆன்சர் minus 14 ன்னு வருது. என்ன சொல்லுவீங்க? சார்ட்ல போடுங்க குயிக்லி. நீங்க படிச்சிருக்கிறது இப்போ நம்ம ரிவைஸ் பண்றோம். கரெக்ட்டா படிச்சிருக்கோமா? ரைட்? b square minus 4ac போடுறீங்க, you are getting minus 14 ன்னு ஆன்சர் வருது. Then what is your conclusion? என்ன ஆன்சர் போடுவீங்க அதுக்கு? Yes, yes, the roots are no real roots, right? No real roots. Good. சரி, இது கொஞ்சம் இம்பார்ட்டൻ്റ് ஆனது. அதுபோல் அந்த இருபடி சமன்பாட்டின் வரைபடம், கிராஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இங்கே டீச் பண்ண போகிறது கிடையாது. ஒருவேளை ஏதாவது பர்டிகுலர்ஸாக உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மட்டும் அதை எங்களுக்கு அனுப்பி கொடுத்தீங்கன்னா அது நம்ம கடைசி கிளாஸில், நாளைக்கு கிடையாது, நாளைக்கு ஃபுல்லாகவே லாஸ்ட் 4 lessons, அதுக்கு அடுத்த ஒரு கிளாஸில் உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய ஜென்யூனான டவுட்ஸ், சிம்பிள் டவுட்ஸ்லாம் இருந்து விட்டுருவோம். ஓகே, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வில் டேக் ஒன் மோர் கிளாஸ். அது இது போல் 8:30 இருக்காது, வில் ஸ்டார்ட் ஏர்லி, ரைட்? கடைசி கிளாஸ் நாளைக்கு 8:30 தான். அடுத்த நாள் கிளாஸ் கொஞ்சம் ஏர்லியராக போடுவோம், ஏன்னா அடுத்த உங்களுக்கு எக்ஸாம் எழுதணும்ல. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான ஏரியாஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் யூ ஃபியூ கொஸ்டின்ஸ். சரி, ஒரு கொஸ்டின் எடுத்துருக்கேன் இப்போ. a equal to 2x plus 1, a equal to 2x plus 1 by 2x minus 1, b equal to 2x minus 1 by 2x plus 1 எனில் 1 by a minus b minus 2b by a square minus b square ஃபைன் காண்க. இதை கண்டுபிடிக்கணும்ல. அவங்க a வேல்யூ கொடுத்துட்டாங்க, b வேல்யூ கொடுத்துட்டு இந்த எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டைரெக்டாக போய் அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, ரொம்ப லென்த்தியாக இருக்கும்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ யூ ட்ரை டு சிம்பிளிஃபை திஸ். அது நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அந்த ஃபைனலில் வரக்கூடிய ஆன்சரில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஈஸியாக செய்யலாம். இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின், ரைட்? சரி, இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? ஸோ அந்த 1 by a minus b அப்படி இருக்கும். 1 by a minus b minus 2b by a square minus b square ஃபேக்டரைஸ் பண்ணலாம். a square minus b square, அதுக்கு ஃபேக்டரைசேஷன் என்னது? அதை காரணிப்படுத்தினீங்கன்னா a plus b into a minus bன்னு வரும். கரெக்டா? a plus b into a minus b. இப்போ இதில் நம்ம எல்சிஎம் எடுத்தீங்கன்னா a minus b into a plus b. ஸோ ஃபஸ்ட்டில் டினாமினேட்டரில் a மைனஸ் b இருக்குது. அப்போ எது மிஸ் ஆகிருக்கு? a ப்ளஸ் b. a ப்ளஸ் b இன்ட்டு 1னா a ப்ளஸ் b தான். மைனஸ் 2b இன்ட்டு அதில் எதுவுமே மிஸ் ஆகலை, எல்லாமே இருக்குல்ல. அப்போ அப்படியே விட்டுற வேண்டியதான். இப்போ அது சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். லைக் டேர்ம்ஸ் a ஒரு டேர்ம் தான், இந்த ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். b மைனஸ் 2bனா ஒரு மைனஸ் பின்னு வரும். டினாமினேட்டரில் a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. இப்போ நீங்கள் இந்த a மைனஸ் பியை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ யூ ஆர் கெட்டிங் 1 by a plus b. பாருங்கள் எப்படி இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் இருந்ததை சிம்பிளிஃபை பண்ணி அழகாக கொண்டு வந்துட்டோம்ல. இன்னும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இப்போ கூட நீங்கள் வேணால் என்ன செய்யலாம், 1 byன்னு போடுறதுக்கு பதில் யூ ஃபைண்ட் த டினாமினேட்டர். வாட் இஸ் டினாமினேட்டர்? a plus b மட்டும் நம்ம செப்பரேட்டாக வேணால் கண்டுபிடிக்கலாம். a plus b கண்டுபிடிக்கலாம். a plus b, ஏக்கு வேல்யூ 2x plus 1 by 2x minus 1, a plus bக்கு வேல்யூ 2x minus 1 by 2x plus 1. இது எல்சிஎம் எடுத்து செய்யணும். கரெக்டாக? இதுக்கு ஒரு ஃபைனல் ஆன்சர் வரும், அதோட அண்டர்லைன் பண்ணிட்டு போயிடாதீங்க. இது a plus bக்கு வேல்யூ, நமக்கு தேவையானது 1 by a plus b. அப்போ கடைசியாக அப்படியே நம்ம அதை தலைகிழி ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதணும். ஓகே, சரி, இதை எல்சிஎம் எடுத்து என்ன ஒரு பாருங்கள். இது ஃபஸ்ட் சம்ங்கிறதால வி ட்ரை டு டூ மேக்ஸிமம் ஃபுல்லாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாமா? எல்சிஎம் 2x minus 1 into 2x plus 1. இந்த டேர்ம் இங்கே போயிடும். அங்கே 2x plus 1, இங்கே ஒரு 2x plus 1. அப்போ 2x plus 1 into 2x plus 1 எழுதி டேர்ம் பை டேர்ம் செய்யலாம். இல்லைனா 2x plus 1 into 2x plus 1 2x plus 1 the whole square, 2x plus 1 the whole square plus 2x minus 1 into 2x minus 1 2x minus 1 the whole square னு எழுதலாம். சரி, இப்போ நியூமரேட்டர் a plus எல்லா ஐடென்டிட்டிஸ் தான் இல்லை. இப்போ ஆல்ரெடி நம்ம a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் யூஸ் பண்ணிட்டோம். a plus b into a minus b. டினாமினேட்டர் திரும்ப அதான் யூஸ் பண்ண போகிறீங்க. 2x minus 1 into 2x plus 1, a minus b into a plus b na a square, 2x square minus b square, right? 1 square. நியூமரேட்டரில் பாருங்கள் என்ன வரும்? நியூமரேட்டரில் a plus b the whole square, a plus b the whole square na a square, 4x square plus 2ab, 2ab na 2 2s are 4, 4x into 1, 4x plus b square na 1 வரும். அதுபோல் ரெண்டாவதுல plus
2x square, you are getting 4x square minus 2ab minus 4x plus 1. இப்போ இந்த minus 4x plus 4x cancel ஆயிரும். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா like terms பாருங்க, இங்க ஒரு 4x square plus 4x square, it is 8x square. அப்புறம் இங்க ஒரு plus 1 plus 1, it is plus 2 divided by இந்த 2x ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருக்குது, 2ஐயும் ஸ்கொயர் பண்ணு xஐயும் ஸ்கொயர் பண்ணு, you are getting 4x square minus 1 ஸ்கொயர்னா ஒன்று தான். நியூமரேட்டரில் வேணும்னா ஒரு 2 நீங்கள் காமனாக எடுத்துலாம். இது a plus b யோட வேல்யூ தான், நமக்கு வேண்டியது 1 by a plus b, கரெக்டா? ஸோ தேர்ஃபோர் 1 by a plus bனா ரெசிப்ரோக்கல். சில ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் எழுதுவாங்க, அப்படியே அதில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ டு பி ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். 1 by a plus bனா அப்படியே நீங்கள் ரெசிப்ரோக்கல் எழுதுங்க. ஸோ யூ ஆர் கெட்டிங் 4x square minus 1 by 8x square plus 2. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. வேணும்னா அந்த டினாமினேட்டரில் ஒரு 2 நீங்கள் காமனாக எடுக்கலாம். அப்போ என்ன வரும்? 4x square plus 1 கேன்சல் ஆக முடியாது, அங்கே -1 இங்கே +1ல. ஸோ யூ cannot simplify. இதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்? எஸ், ஓகே. அடுத்த சம் போயிடலாமா? அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இன்றைக்கி நான் நடத்துறது எல்லா இதுலேயும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நடத்துகிறேன். ஆனால் அப்படி நீங்கள் நீங்கள் எல்லாம் படிங்க. படிக்கும்போது டவுட் வரும், ஏன்னா ஒரு கிளாஸ் எல்லாம் நடத்த முடியாதுல்ல. இனி அடுத்த கிளாஸில் உங்களுக்கு டவுட் சம்ஸை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்போம். ஓகே, லுக் அட் திஸ். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஏன்னா எல்லா டைப்ஸும் ஒர்க் அவுட் பண்ணணும். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட, சார் ஸ்கொயர் ரூட் எனக்கு நல்லா தெரியும், ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் நிறைய தடவைன்னு சொல்லி இந்த கேப்பில் படிக்காமல் போயிடாதீங்க, சரியா? சில டைம் அப்படி தான், நம்ம நல்லா தெரியும்னு நினச்சிருவோம், படிக்காமல் போயிடுவீங்க. எக்ஸாம் ஹாலில் போகும்போது சின்ன டவுட் வரும், மிஸ்டேக் வந்துடும், சரியா? நீங்கள் என்ன செய்வீங்க? சில ஸ்டூடெண்ட்ஸ் டஃப்பானதே படிச்சுட்டு இருப்பீங்க. சார் எனக்கு அந்த தியரம்ஸ், தேட்டம் 4வது சாப்டர் ரொம்ப டஃபாக அதே படிச்சுட்டு இருப்பீங்க, மற்ற டாப்பிக்கு விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லா சாப்டரும் ரிவைஸ் பண்ணணும். இந்த 2 நாள்னா கூட நீங்கள் டைம் அலாட் பண்ணி எவ்ரி சாப்டர். ஒருவேளை கொஞ்சம் வீக்கான ஸ்டூடெண்ட் ஈஸி டாப்பிக்கு அவங்க 3 hour 4 hour எடுத்தாங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 hour எடுக்கணும். அப்போ எல்லா சாப்டருமே கிராஃப், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி நிறைய தடவை போட்டிருப்பீங்க, பட் இருந்தாலும் சில சாம்பிள் சம்ஸாவது நீங்கள் இப்போ போட்டு பார்க்கணும், சரியா? அப்போ ஸ்கொயர் ரூட் இஸ் ஒன் சச் கொஸ்டின். ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது கரெக்ட் ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை ஒன்று அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும், இல்லைனா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். x raised 4, x cube, x square, x கான்ஸ்டன்ட். சில டைம் ஏதாவது டேர்ம் மிஸ் ஆகிருக்கும், அப்போ அந்த இடத்துல 0ன்னு போட்டுருவீங்கல்ல, அதான் உங்கள் ஃபஸ்ட். சில டைம் ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சரியா? அதனால் எப்போவுமே கொஸ்டின் நல்லா நீங்கள் ரீட் பண்ணிட்டு போகணும். ஒருவேளை கிரியேட்டட் கொஸ்டின் வரலாம், சரியா? அதனால் நம்ம எல்லாம் போட்ட சம் தான் அப்படின்னு போகக்கூடாது. எல்லாம் ஒவ்வொரு சம்மும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி செய்யணும். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, பட் ப்ளீஸ் லுக் எவ்ரிதிங். ஓகே, இது நமக்கு இதுபோல் இன்னொரு டைப் கொஸ்டின் இருக்கும், ஃபைண்ட் ஏபின்னு இல்லை. அடுத்த உங்களுக்கு டவுட் கிளியரிங் கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். அப்படின்னா அந்த ஏபி லாஸ்ட்டில் வர மாதிரி பார்த்துடணும், இல்லைன்னா எம்என் லாஸ்ட்டில் வர மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, நவ் 64x raised 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1. So first 64x raised 4 square root 8x square. So இந்த இடத்துல 8x square, இங்கே 8x square. அது அப்படியே ரெண்டே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 64x raised 4. Take the next set. நெக்ஸ்ட் செட்னா அடுத்த 2 நம்பர் எடுக்கணும்ல, 2 நம்பர் அப்படியே நீங்கள் எடுத்து எடுத்துங்க. இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், சைனை சேஞ்ச் பண்ணி கேன்சல் ஆயிரும். minus 16x cube plus 17x square. இதை டபுள் பண்ணி இங்கே எடுதுங்க. டபுள் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? 8 2s are 16. 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எடுதுங்க, அவ்வளோதான். அப்போ 2x square இங்கே எழுதுவீங்கல்ல, 2x square. இங்கே ஒரு டேர்ம், அதே டேர்ம் இங்கே எழுதணும். அதுக்கு மெத்தட் என்னது? திஸ் டிவைடட் பை திஸ். அந்த minus 16x cube divided by 2x square. கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? minus 8xன்னு வருதுல்ல. ஸோ that minus 8x, sorry, this first term by this first term. Yes. 8 டபுள் பண்ணால் என்ன ஆயிரும்? டபுள் பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். எஸ், 8 2s are 16x square, ரைட்? 16x square, வெரி குட். 16x square வருதா? இப்போது டபுள் பண்ணியாச்சு. நவ் யூ டிவைட் திஸ். இந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணும்போது 16x cube டிவைடட் பை இந்த 16 minus 16x cube by 16x square. 16 கட் ஆயிரும், ஒரு x கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். that minus x you have to write here. இந்த இடத்துல அந்த மைனஸ் எக்ஸ், இங்கேயும் மைனஸ் எக்ஸ். இப்போ அந்த மைனஸ் எக்ஸால் யூ மல்டிப்ளை போத். அப்போ என்ன வரும் பாருங்க? மைனஸ் எக்ஸ் இன்டு 16x மைனஸ் 16x கியூப், மைனஸ் எக்ஸ் இன்டு மைனஸ் எக்ஸ்னா பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சப்ட்ராக்ட் இட் நவ், சேஞ்ச் த சைன். இது பிளஸ், இது மைனஸ் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். 17x square minus 1x square 16x square. Take the next set. minus 2x plus 1. இது அப்படி நியூமரேட்டர் அப்படி அங்கே you just double this one, right? quotient இருக்குது, டபுள் பண்ணுங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16x square minus 2x.
இப்போ இங்கே ஒரு நம்பர் ஆட் பண்ணணும், அதுக்கு this first number by this first number. அங்கே 16x square by 16x square எல்லாம் கேன்சல் ஆகி 1, you are getting 1ன்னு வருதுல்ல. ஸோ ரைட் ஹியர் ப்ளஸ் 1, இந்த இடத்துல ப்ளஸ் 1, இங்கேயும் ப்ளஸ் 1. இந்த ப்ளஸ் 1ஆல் யூ மல்டிப்ளை ஆல் தீஸ், இதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸாக்ட்லி யூ ஆர் கெட்டிங் 16x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. சைனை சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் கேன்சல் ஆயிரும். இப்போ ஃபைனல் ஆன்சரை எழுதும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் எழுதிட்டு ஃபைனல் ஆன்சரில் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் ஆன்சர் 8x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே விட்டுறாதீங்க, மாடுலஸ்ன்னு எழுதுங்க. அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எழுதுவோம்ல, ஸ்கொயர் ரூட் எழுதும்போது ஏதாவது இடத்துல ரூட் ஆஃப் 25 கேட்டால் என்ன எழுதுவீங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு எழுதுவோம்ல. 5 மட்டும் கிடையாது, இட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு வரும், ரைட். ஸோ அதுபோல் தான் இங்கே நமக்கு பாலினாமியல் இக்குவேஷன்ஸ் வரும்போது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் போல் நம்ம என்ன செய்யணும், அந்த மாடுலஸ் சிம்பிள் போட்டு எழுதணும். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் தட். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் எல்லாம் எழுதுவாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவாங்க, சென்டம் மிஸ் ஆயிரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எஸ், ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, நவ் வி கோ ஃபார் ஒன் மோர் கொஸ்டின். ஆல்ஜிப்ரா ரொம்ப லென்தி சாப்டரில் வி ட்ரை ஃபியூ கொஸ்டின்ஸ். லுக் அட் திஸ் கொஸ்டின். The hypotenuse of a right angle triangle, ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம். உடனே நம்ம என்ன சொன்னோம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை போட்டுரும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு ஆங்கிள் 90 டிகிரி, ரைட். இன் a right angle triangle, I am taking the triangle நான் ஏபிசின்னு கொடுக்குறேன். ஹைப்போனியூஸ் அதாவது கர்ணம் 25, 90க்கு ஆப்போசிட் தான் ஹைப்போனியூஸ் இல்லை, அது 25 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் சுற்றளவு 56, 50 பெரிமீட்டர்னா ஆட் ஆல் த சைட்ஸ், 3 சைடு ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதா, 56. இப்போ 2 சைடு நமக்கு தெரியாதுல்ல, நான் ஒரு சைடை ஏன்னு எடுக்கிறேன், இன்னொரு சைடை பின்னு எடுக்கிறேன். அப்போ ஆக்சுவலாக இந்த 3 ஆட் பண்ணால் என்ன வரணும், 56, கரெக்ட் தானே. இந்த 3 ஆட் பண்ணால் 56, தட் இஸ் a ப்ளஸ் பி ப்ளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 56. அப்போது a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 56 மைனஸ் 25 வரும். 25 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். அப்போ a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 31 வருதா. a ப்ளஸ் பி ஈக்குவல் 31, b கண்டுபிடிங்க. b இஸ் ஈக்குவல் டு 31 மைனஸ் a, b இஸ் ஈக்குவல் டு 31 மைனஸ் a. அப்போ இந்த பிக்கு இடத்துல 31 மைனஸ் ஏன்னு கொடுங்க. இப்போது இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம்னாலே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே ஒரு தியரம் உங்கள் மைண்டில் ஞாபகத்துக்கு வரும். எந்த தியரம் சேட்டில் போடுங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கொடுத்துட்டாலே உடனே உங்கள் மைண்டில் ஒரு தியரம் ஞாபகத்துக்கு வரும். என்ன தியரம்? பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமா, ஆங்கிள் பைசெக்டர் தியரமா, பைதகோரஸ் தியரமா, இல்லை தென் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமா, எந்த தியரம் வரும்? ஒரு ஆங்கிள் 90 டிகிரி, ஒரு ஆங்கிள் 90 வந்துட்டாலே எஸ், பைதகோரஸ் தியரம், ரைட், பித்தாகரஸ் தேற்றம். ஹைப்போனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அதர் 2 சைட்ஸ் இல்லை. அப்போது 25 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஏபி ஸ்கொயர் இஸ் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்னு எழுதலாம். ஏபி ஸ்கொயருங்கிறது ஏ ஸ்கொயர், பிசி ஸ்கொயருங்கிறது 31 மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்னா 25 ஸ்கொயர். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸில் ஒரு குவாட்ராடிக் இருபடி சமன்பாடு கிடைக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 2 ஆன்சர் ஏக்கு வரும். அதில் நம்ம அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, ஒரு ஆன்சர் சப்போஸ் ஒரு ஆன்சர் நெகட்டிவ்னு வைங்களா, சைட் நெகட்டிவ் வராதுன்னு சொல்லி அதை நம்ம விட்டுடலாம். பட் ரெண்டுமே பாசிட்டிவ்னா அவங்க என்ன லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைடு கேட்டிருக்காங்களா, அதில் 3 சைடு நம்ம மெஷர் எழுதிடுவோம், அதில் ஸ்மாலஸ்ட்டு தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ரைட். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். 31 பார்த்துட்டு இது எப்படி ஸ்கொயர் பண்ணுறது, 31 இன்ட்டு 31 போட வேண்டியதான் இல்லை, 31 இன்ட்டு 31, 31 3 9, so 961 you are getting. So 961 a square minus 2ab, 2 into 31 62a plus b square equal to 25k square 625 la. இப்போ a square ரெண்டு இடத்துல வருதுல்ல, அப்போ a square plus a square you are getting 2a square minus 62a. இந்த நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த இதை நீங்கள் ரைட் சைட் கொண்டு போயிருங்க, இல்லைன்னா இந்த 625 லெஃப்ட் சைட் கொண்டு வந்துருங்க. 961 minus 625 336ன்னு வரும். எல்லா டேர்மையுமே 2ல் டிவைட் பண்ணலாம். டைரெக்டாக எக்ஸாம் ஹாலில் போய் செய்தலாம் அப்படின்னு இருக்காதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? ஸோ டிவைடிங் பை 2, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 31a ப்ளஸ் 168 ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். சம் இஸ் 31, ஆட் பண்ணால் மைனஸ் 31 வரணும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 168 வரும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 24 மைனஸ் 7 வரும். ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 31, மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 168 வரும். கோஎஃபிஷியன்ட் 1 வரதால டைரெக்டாக எழுதலாம். ஏ மைனஸ் 24 இன்ட்டு
a minus 7 equal to 0 வரும். அப்போ ஏக்கு ரெண்டு ஆன்சர், ஒன்று 24, இன்னொரு ஆன்சர் 7. அப்போ ஏக்கு 24ம் 7ம், இங்கே 24 கொடுத்தீங்கன்னா இது 31 minus 24னா 7 வரும். இல்லை இதை நீங்கள் 7ன்னு கொடுத்தீங்கன்னா இது 24 வரும். அப்போ 3 சைடு இருக்குது, ஒன்று 7, ஒன்று 25, ஒன்று 24. அந்த மூணுலேயும் ஸ்மாலஸ்ட் ஒன், சிறிய பக்கத்தின் அளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ சிறிய பக்கத்தின் அளவு எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். ஸ்மாலஸ்ட் சைடு, சிறிய பக்கத்தின் அளவு இல்லைன்னா லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைடு. ஆன்சர் கண்டிப்பாக எடுத்து எழுதணும். ஓகே, தேர்ஃபோர் length of the smallest side equal to 7 centimeter. Okay, அப்படி யூனிட் எழுதி ஸ்டாப் பண்ணிடணும். Okay, now we go for another question. ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டாவில் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டியதுதான். ஆல்ஃபா பீட்டாவில் உள்ள ஃபார்முலாவில் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? ஆல்ஃபா பீட்டா. சப்போஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இப்படி கொடுக்குறாங்க, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. அப்படி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா இப்போ ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா, இதோட ரூட்ஸ் என்னது? ஆல்ஃபா அண்டு பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன ஆன்சர்? சேட்டில் போடுங்க குயிக்லி. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. எஸ், அட்லீஸ்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கிவ் த ஆன்சர். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு எஸ் minus b by a. correct answer, minus b by a. alpha plus beta minus b by a. alpha into beta க்கு ஃபார்முலா c by a. கரெக்டா? இன்னும் நீங்கள் நிறைய ஃபார்முலா இல்லை படிச்சு வைக்கணும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைண்டில் அப்படியே சொல்லி பாருங்கள், இல்லைனா கையில் நோட் பென் இருந்துன்னா எழுதி பாருங்கள். ஆல்ஃபா எல்லாம் இதெல்லாம் சேட்டில் போட முடியாதுல்ல, நீங்கள் எழுதி பாருங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூபுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இன்னும் ஒரு ஃபார்முலா படிக்கணும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா உங்களுக்கு தெரியுது ரெண்டு வேல்யூ தான், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா. அதுக்கு டேர்ம்ஸில் கொண்டு வரணும் எல்லாத்தையும். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. அப்போ ஒரு ஆல்ஃபா பீட்டாவில் சம்ஸ் படிக்கிறீங்கன்னா எல்லா ஃபார்முலாவும் தரவு பண்ணிடணும். அப்புறம் ஹவு கேன் யூ ஃப்ரேம் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்? ஒரு இருபடி சமன்பாடு நம்ம எப்படி எழுதுறது? அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம், அந்த ரெண்டு வேல்யூட கூட்டுத்தொகை இல்லை, சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் பெருக்குத்தொகை, ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இதை பேஸ் பண்ணி now we are going to do one question. alpha and beta are the roots of the equation. ஒரு இருபடி சமன்பாடு கொடுக்குறாங்க. 2x square minus x minus 1 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் தான் என்னது? ஆல்ஃபாவும் பீட்டாவும். இதுக்கு ரெண்டு ரூட் இருக்குது, ஒன்று ஆல்ஃபா ஒன்று பீட்டா. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபார்ம் த ஈக்குவேஷன் whose roots are. புதுசாக நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும், அதோட ரூட் என்ன வரணுமா? 1 by alpha and 1 by beta. So what you do here, first compare with the standard form, identify the value. ABC பாருங்க, A க்கு வேல்யூ 2, Bங்கிறது x ஓட கோஎஃபிஷியன்ட் -1, Cங்கிறது கான்ஸ்டன்ட் minus 1. First alpha plus beta formula minus b by a, that is minus 1 plus 1 by 2. கரெக்டா? இது alpha plus beta is minus b by a. alpha into beta na c by a formula, c by a, c க்கு வேல்யூ -1 by a வேல்யூ 2. இப்போ ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல the new roots are 1 by alpha 1 by beta. அப்போ இந்த ரெண்டு ரூட்டா வரக்கூடிய இருபடி சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, இந்த ரெண்டுக்கும் சம் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும், இந்த ரெண்டுக்கும் கூட்டுத்தொகையும் கண்டுபிடிக்கணும், பெருக்குத்தொகையும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் we find the sum equal to 1 by alpha plus 1 by beta. LCM எடுங்க, alpha beta LCM. அப்போ beta plus alpha plus beta சேம் தானே. ஸோ beta plus alpha க்கு 1 by 2, alpha beta is minus 1 by 2, 1 by 2 1 by 2 கட்டாயிரும், மொத்தத்தில் -1. இதுதான் சம். அடுத்த ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. ப்ராடக்ட்ங்கிறது 1 by alpha into 1 by beta
numerator 1 into 1, 1 alpha into beta na alpha beta, that is 1 by alpha into beta na minus 1 by 2, the 2 மேலே போயிடும், மொத்தத்தில் இது என்ன வரும் minus 2ன்னு வரும். இப்போ சம் தெரியும், ப்ராடக்ட் தெரியும்ல, ஸோ இருபடி சமன்பாடு quadratic equation is அந்த ஃபார்மேட் எழுதிடணும், x square minus sum of the roots into x plus product is equal to 0. x square minus sum கூட்டுத்தொகை minus 1, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் plus 1 plus 1x 1x நம்ம வந்து 1 விட்டுறலாம், plus product is minus 2 equal to 0, ரைட். இது போல் இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்குறேன், உங்கள் புக்கில் 3 சப்டிவிஷன் இருக்கும். இந்த டைப் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் வரல, டஃப்பாக இருக்குன்னா யூ சென்ட் இட் டு அஸ், ஓகே. அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். தென் கடைசியாக வரக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸ், அணிகள். ரொம்ப ஈஸியான டாபிக், அதில் எந்த சமயம் விட்டுறாதீங்க, சரியா? இல்லை எல்லாம் படிச்சுட்டு அந்த ஒரு எக்ஸாம்பிள் சம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு விட்டுட்டு போயிடாதீங்க. ஒருவேளை அந்த சம் தான் கேட்டுருவாங்கல்ல, அதில் டோன்ட் லீவ் எனி கொஸ்டின். சரிங்க, உங்களுக்கு ஒரு சாம்பிள் கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் அ மேட்ரிக்ஸ் 3 1 -1 2. இது ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே 3rd சாப்டர் தான். இன்றைக்கி நம்மளோட ஐடியா என்னென்னா டு ரிவைஸ் சாப்டர் 1 2 3 4. பட் ஸ்டூடெண்ட்ஸில் கேட்ட டைமில் விச் சாப்டர் யூ வாண்ட் ஃபஸ்ட்டுன்னு ஒன்று எல்லோரும் 3rd சாப்டர் கேட்டாங்க. ஸோ வி ஆர் டூயிங் த 3rd சாப்டர். இது முடிஞ்சோடனே உங்கள் சாய்ஸ், ஐ ஆஸ்க் யூ, நீங்கள் எந்த சாப்டர் கேட்குறீங்களோ அந்த சாப்டர் போடுவோம். 1 to 4 தான், ரைட்? ஓகே. லேட்டாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலகிராம் லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ யூ வில் பி அப்டேட்டட். நம்ம எப்போல்லாம் லைவ் கிளாஸ் வருது, இன்னொன்று இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் கிடைக்கும். ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, ரைட். ப்ளீஸ் லிசன். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஷோ தட் a square minus 5a plus 7i2 equals 0 என நிறுவுக. ப்ரூவ் பண்ணணும். ஆன்சர் கொடுத்துட்டாங்க, ஆன்சர் 0 வரணும். 0னா அது ஒரு 0 மேட்ரிக்ஸ், பூஜ்ய அணி. எல்லா எலமெண்ட் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும்ல. சரி, அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிக்கணும். அந்த ஒன்று தான் இங்கே ஒர்க்கே. ஏ ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சாட்டில் போடலாமே. ஹவு கேன் யூ ஃபைண்ட் ஏ ஸ்கொயர்? ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஏ ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்படி எல்லா நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி வச்சிடலாமா? வாட் இஸ் த மெத்தட் ஃபார் டு ஃபைண்ட் ஏ ஸ்கொயர்? ஏ ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும்? சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா டைமையும் ஸ்கொயர் பண்ணி வச்சுருவாங்க. டோன்ட் டூ தட். ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏ. எஸ், இட் இஸ் கரெக்ட். யூ ரைட் ஏ இன்ட்டு ஏ. ஃபஸ்ட் ஏ எழுதுறீங்க. 3 1 -1 2. திரும்பவும் 3 1 -1 2. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹையர் கிளாஸஸ்லாம் இது உங்களுக்கு இருக்குது. ஸோ ரோ பை காலம், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அதை இங்கே எழுதுங்க. அப்புறம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் இங்கே எழுதுங்க. ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் இருந்தால் இங்கே எழுதணும், பட் அங்கே இல்லை. அப்போது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்புறம் செகண்ட் ரோக்கு போயிடுவோம்ல, செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இங்கே எழுதுங்க. செகண்ட் ரோ செகண்ட் காலம் யூ ரைட் ஹியர். ரோ பை காலம் மெத்தடில். சரி, அப்போ 1 by 1 செய்வோம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அப்போ 3 into 3 9, 1 into -1 -1. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 3 3s are 9, 1 into -1. அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு 3 into 1 ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், 3 into 1 3, 1 into 2 2. அப்போ ஃபஸ்ட் ரோ ஓவரில் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ now come to the second row first column, -1 into 3 -3, 2 into -1 -2. second row second column, -1 into 1 -1, 2 into 2 4. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது you are getting 8 5 -5 3. இதுதான் a ஸ்கொயருக்கு வேல்யூ. now நமக்கு என்ன வேணும் பாருங்க. a ஸ்கொயர் -5a plus 7i2. a ஸ்கொயர் -5a plus 7i2. 7i2. a ஸ்கொயர்னா அந்த வேல்யூ அப்படியே எழுதுறீங்க. a ஸ்கொயர் இப்போ கண்டுபிடிச்சோம்ல, 8 5 -5 3 -5 into a. ஏங்கிற மேட்ரிக்ஸ் 3 1 -1 2, 3 1 -1 2. லாஸ்ட் டேர்ம் 7i2 plus 7 into i2. ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1 2 by 2. i3னா உங்களுக்கு தெரியும் 1 0 0 0 1 0 0 0 1ல. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8 5 -5 3 -5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 5 -5 10. அவுட் சைட் மைனஸ் அப்படியே தான் இருக்குது, ஒன்லி அந்த 5ஆல் மல்டிப்ளைடு இன்சைட். ஓகே, ப்ளஸ் அடுத்து எல்லாமே 7ல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 0 0 7. இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டேர்ம்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டேர்ம்லாம் சிம்பிள், இங்கே ஒரு 8 இருக்குது,
இங்கே ஒரு +7, 8 + 1 15, இங்கே ஒரு -15, அப்போ 0 ஆயிரும். அடுத்த செகண்ட் டேர்ம் பாருங்க, 5 -5 + 0, அதுவும் 0. -5 minus into minus is +5, -5 + 5, 0 + 0, it is 0. Last term na 3 - 10 + 7, 3 + 7 is 10, இங்கே ஒரு -10, அப்போ எல்லா டேர்மே 0 வந்துடும். ஸோ you can say this is equal to 0 matrix. ஓகே, ஈஸியாக நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, this is chapter number 3. ரொம்ப லெந்தி டாபிக், எல்லாம் போட முடியாது. நம்ம என்ன செய்யிருக்கோம், சாம்பிள் கொஸ்டின்ஸ், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் யூ ஹேவ் டு ஸ்டடின்னு சொல்லிட்டு அதில் சாம்பிள் சம்ஸ் மட்டும் போட்டிருக்கிறோம். ரைட், ஓகே. நவ் விச் சாப்டர் யூ வாண்ட் நவ்? இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் 3 சாப்டர் தான். இதெல்லாம் சாப்டர் நம்பர் 1, 2, 4. விச் ஒன் யூ வாண்ட் நெக்ஸ்ட்? எஸ், சாப்டர் 4, சாப்டர் 2, சாப்டர் 1. நிறைய ஸ்டூடெண்ட் சாப்டர் 4 கேட்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வி கோ ஃபார் சாப்டர் 2, சாப்டர் 4 போயிடுவோம். தென் வில் கம் பேக் டு சாப்டர் 1 and 2 ஆல்சோ. ஓகே, எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்றேன் இன்னைக்கு. பட் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு டவுட் சம்ஸ், இதை எக்ஸ்ட்ரா சம் டவுட் வரும். நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வரும். நிறைய இல்லை உங்கள் டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. சில ஸ்கூலில் ஸ்பெஷலாக போட்டிருப்பாங்க, தே வில் ஹெல்ப் யூ. சப்போஸ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு, உங்கள் டவுட் கிளியர் ஆகலை அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி கொடுங்க. we will do it in our live class. Okay, it will be useful for other students also, right? சில டைம் உங்களுக்கு டவுட்டே இருக்காது, கிளாஸுக்கு வந்துருங்க, வேற ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குற டவுட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். சரி, இதில் இப்போ 4th சாப்டர் போயிடுவோம் முதலாவது. தென் வில் கம் பேக் டு ஃபஸ்ட் சாப்டர். ஃபஸ்ட் சாப்டரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சம்ஸ்லாம் இருக்குது. அதனால் இந்த சாப்டர் முடிஞ்சோன்னே போயிடாதீங்க, ஸ்டில் கடைசி வரைக்கும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. ரைட், சாப்டர் நம்பர் 4, ஜாமெட்ரி, வடிவியல். கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் படிச்சிடணும். எதையுமே இது இம்பார்ட்டன்ட், இது படிக்கலாம், இதை விட்டுலாம் அப்படிலாம் இருக்காதிங்க. எல்லாமே கோத்ரூ பண்ணி. ஆனால் 8 மார்க் கொஸ்டின் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாதுல்ல, ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாம் படிங்க. ரஃப் டயக்ராம் கண்டிப்பாக போடுங்க, ரஃப் டயக்ராம் போடுங்க, ஃபேர் டயக்ராம் போடுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதுங்க. ரைட், ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்டெப் கேட்டிருக்காங்களான்னு பாருங்கள். சில டைம் மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்டிருப்பாங்களா, நம்ம என்ன செய்வோம், ரஃப் டயக்ராம் ஃபேர் டயக்ராம் போட்டு ஸ்டெப்ஸ் சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். சில டைம் கேட்டிருப்பாங்க, தொடுகோட்டின் நீளத்தை காண், இல்லைனா வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா மீடியன் சம்மாக இருக்கும், ஆல்டிடியூடை மெஷர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சப்டிவிஷன் இருக்கும். அந்த மாதிரி நல்ல கொஸ்டினை ரீட் பண்ணி யூ ஹாவ் டு டூ. ரைட், ஓகே. ஸோ இதில் மெயினாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த தியரம்ஸ் நீங்கள் தரவாக படிக்கணும். தியரம்ஸ்னு வந்தோடனே அவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், இதில் என்னென்ன தியரம்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் தட் மோர். அதில் இம்பார்ட்டண்ட்டாக அந்த தியரத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது மெயினாக எல்லாருமே இந்த தியரம்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லை. பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம் படிச்சிருப்பீங்க, ஆங்கிள் பைசெக்டர் தியரம் படிச்சிருப்பீங்க, பைத்தகோரஸ் தியரம் படிச்சிருப்பீங்க. ஓகே, பட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஏமிங் ஃபார் சென்டம் டோன்ட் கன்ஃபைன் வித் திஸ். இதோடு ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்டோட கான்வர்ஸையும் படித்து வச்சுருங்க. கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், மறுதலை இல்லை, அதுபோல் கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஓகே, அதையும் கூட நீங்கள் படிக்கணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் நேம் இதுதான். அடிப்படை விகித சமத்தேற்றம், கோண இருசம வெட்டி தேற்றம் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அதோட மறுதலையும் கொஞ்சம் படிங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, மற்றெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குல்ல, நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிடலாம். அப்புறம் பைத்தகோரஸ் தேற்றம், ரைட், பைத்தகோரஸ் தியரம், பித்தாகரஸ் தேற்றம். அதுக்கு மறுதலைக்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும், கூற்று மட்டும் படிச்சு வைங்க. சில டைம் அப்படி 2 மார்க்கில் கேட்கலாம்ல, ரைட் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்கலாம். அந்த கான்வர்ஸ் ஆஃப் பைத்தகோரஸ் தியரத்துக்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேட்கலாம், ப்ரூஃப் வேணாம். தென் லாஸ்ட்டாக ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், டேஞ்சன்ட் கார்ட் தியரம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒவ்வொரு தியரத்துக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கூட இருக்கும். அதெல்லாம் கூட நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுவீங்க. மாற்று வெட்டு துண்டு தேற்றம். ஓகே, ரொம்ப ஹை மார்க் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பேப்பர் டஃப்பாக இருந்தால் கூட யூ ஷுட் பி ஏபிள் டு டூ இல்லை. அதுக்காக தான் எக்ஸ்ட்ராவாக. இது வரைக்கும் நான் படிக்கலை சார் இதெல்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை சார் நான் மற்ற தியரமே இன்னும் படித்து முடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் அப் டு யூ. ரைட், ஏன்னா இதுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான். இப்போ உங்களால் எதெல்லாம் இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஓகே. நவ் வித் திஸ் ஐடியா இப்போ நம்ம இந்த இதில் கொஞ்சம் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். சாப்டர் நம்பர் 4 தியரம்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணிடுங்க. அதுலேருந்து வரக்கூடிய இம்பார்ட்டண்டான சில ரிசல்ட்ஸ் மட்டும் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தென் வில் கோ ஃபார் த சம்ஸ். ஃபஸ்ட்டு ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள், தேல்ஸ் தியரம்னு படிச்சிருக்கீங்கள, அதில் அந்த பிசிக்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறேன், XY. இந்த ரெண்டு பேரலல் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லலாம், AX by XB is equal to AY by YC, ரைட்? AX by XB is equal to AY by YC. 2 மார்க் கொஸ்டின்லாம் டைரெக்டான சம்ஸ் தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் இந்த ரிசல்ட் தெரிஞ்சாலே போட்டலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இந்த சாப்டரே வராது சார், வடிவியலே எனக்கு வராது,
நான் இந்த 3 தியரம் மட்டும் படிச்சுட்டு போய் மக்கப் பண்ணிட்டு போய் எழுத போகிறேன் அப்படின்னு போயிடாதீங்க. சின்ன சின்ன ரிசல்ட்ஸ் படிச்சு வைங்க, ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கலாம். சரியா? இது ஒரு தியரம். தென் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் இல்லை, இந்த கோணத்தை சமமாக 2 சமமாக விட்டுரும். ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள், அந்த ஆங்கிள் ஏயை நம்ம 2 ஈக்குவல் ஆங்கிளாக எடுத்துடுறீங்க. அப்போ இந்த ஏடிங்கிறது ஆங்கிள் பைசெக்டிங். இப்போ என்ன சொல்லுவீங்க? ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. ஓகே, இது ஞாபகத்தில் வைங்க. தென் பித்தாகரஸ் தேற்றம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் இம்பார்ட்டண்டான சில ரிசல்ட் சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் அதை படிச்சிருக்க மாட்டீங்க. 2 மார்க்குக்கு வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் தெரிஞ்சது இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஹைப்போனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அதர் 2 sides, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் இது பற்றி இல்லை. வேறு 2-3 ரிசல்ட் கொடுக்குறேன் பாருங்கள். பியில் இருந்து இது ஆல்ரெடி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், கரெக்டாக? பியில் இருந்து ஐ எம் டிராயிங் எ பர்பெண்டிகுலர். பியில் இருந்து ஏசிக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன், அது டியில் போய் மீட் ஆகுது. இது 90 பர்பெண்டிகுலர். இப்போ ஹவு மெனி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஹியர்? இந்த படத்தில் எத்தனை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது? சேட்டில் போடுங்க. இந்த ஏபிசிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், பியிலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன். இப்போது இதில் மொத்தம் எத்தனை செங்கோண முக்கோணம் இருக்குது? ஹவு மெனி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஹியர்? எஸ், Fatima Yusuf 3. What about other students? Darshana Ilangovan 3, Pranav 3, Abhishek, Nikhil, Aparna. 3 right angle triangles. ஏன்னா ஒன்று அந்த பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம 2 ரைட் ஆங்கிள் குட்டி குட்டி ட்ரையாங்கிளில் இது ஒன்று. There are 2 right angle triangles here. One is this small one and one is this and the big one, right? There are 3 right angle triangles. சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய ரிசல்ட்ஸ் நல்லா கவனித்து எழுதி வச்சுருங்க. ஒன்று ஏபி ஸ்கொயருக்கு ஒரு ரிசல்ட். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு, நீங்கள் நினைக்கிறது கிடையாது ஹைப்போனியூஸ் ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர், அது கிடையாது. ஏபி ஸ்கொயரை ஏசி இன்டு ஏடின்னு எழுதலாம். ஏபி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏசி இன்டு ஏடி. ஏபி ஸ்கொயர் இஸ் ஏசி இன்டு ஏடி. இது 3, இது 7. இப்போ ஏபி கண்டுபிடிச்சாலும் நீ சேர்த்துடலாம், ரைட்? ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி இன்டு ஏடி இன்டு ஏசி, ஏசி இன்டு ஏடின்னு செய்யலாம். சரி, அடுத்த ரிசல்ட் பிசி ஸ்கொயருக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குறேன். பிசி ஸ்கொயர், பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி இன்டு சிடி. பிசி ஸ்கொயர் இஸ் ஏசி இன்டு சிடி. அண்ட் ஒன் மோர் ரிசல்ட், this BD square ko result. BD square is BD square. BD square is AD into CD. AD into CD. இந்த 3 ரிசல்ட்டுமே வெரி இம்பார்ட்டண்ட். அவங்க ஏதாவது மெஷர்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, இது 7, இது 5, ஃபைன் பிடி, இப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இந்த ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் அழகாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். 2 மார்க்குக்கு இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். இது ரிசல்ட்ஸாக படிச்சிருங்க. இது எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் 3 ட்ரையாங்கிள் 2 சிமிலர்னு போட்டு சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் போட்டு செய்தால் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகே, இப்போ அது தேவையில்லை, ஜஸ்ட் இது கொஞ்சம் ரிசல்ட்ஸ் ஆட்டு படித்து வச்சுருங்க. ஓகே, தென் லிசன். இப்போ ஒரு சர்க்கிள் எடுக்கிறீங்க, சென்டர், இங்கே ஒரு டேஞ்சன்ட் இஸ் தேர். இஃப் ஐ ட்ரா ரேடியஸ், இது டேஞ்சன்ட். இந்த 2க்கும் இடையில ஆங்கிள் எப்போவுமே என்னவாக இருக்கும்? 90 இருக்கும்ல. ஒரு ரேடியஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அந்த டேஞ்சன்ட். ஸோ அந்த ரேடியஸ் அண்ட் டேஞ்சன்ட் போத் ஆர் பர்பெண்டிகுலர் 90 டிகிரி. ஸோ தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். தென் ஒரு கார்டு கொடுக்குறாங்க. சே திஸ் இஸ் அ கார்டு. ஏபி இஸ் அ கார்டு. O is the center of the circle. From O, if you draw a perpendicular line, suppose I am giving, this question is for you. நீங்கள் ஆன்சர் சாட்டில் போடணும். சப்போஸ் ஏபி இஸ் 10 சென்டிமீட்டர், ஏபிக்குலேருந்து 10 சென்டிமீட்டர். ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓலேருந்து ஐ எம் ட்ராயிங் எ பர்பெண்டிகுலர், ஒரு செங்குத்தாக ஒரு லைன் போடுறேன், அது சியில் மீட் பண்ணுது. இப்போ என்னோட கொஸ்டின், ஏசியோட வேல்யூ எவ்வளவு? ஃபாஸ்ட்டாக சாட்டில் போடுங்க. ஒரு சர்க்கிள், சர்க்கிளுக்கு ஒரு கார்டு, ஏபி ஒரு கார்டு, ஒரு நான், அதுக்கு லென்த் 10ன்னு கொடுத்துட்டாங்க. எஸ், இட் இஸ் வெரி கரெக்ட் ஆன்சர். யுவர் ஆன்சர் இஸ் 5. பிகாஸ் அந்த பெர்பெண்டிகுலர் லைன் பைசெக்ட்ஸ் இல்லை, 2 ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணிடும். அப்போ ஏன்னா டோட்டல் 10னா ஈச் வில் பி 5. அப்போ இது 5 ஆயிருதுல்ல. ஸோ இதில் அவங்க என்ன கேட்கலான்னா, சம்டைம்ஸ் இந்த ஓசிக்கிலேருந்தையும் கொடுத்துருவாங்க. ஓசிக்கிலேருந்து சே அது ஒரு 3ன்னு கொடுத்துட்டு தே கேன் ஆஸ்க் யூ டு ஃபைண்ட் வாட்
ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கேட்கலாம். அப்படின்னா பைதகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம்ல. OA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OC ஸ்கொயர் ப்ளஸ் AC ஸ்கொயர், இல்லைனா OA இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், ஸோ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர், root of 34. Okay, you can do like that. இது போல விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுடுங்க. Okay, now with this idea we are going to do few questions. Listen. In triangle ABC ஒரு triangle ABC என்ற முக்கோணத்தில் DE parallel BC, DE is parallel to BC. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. AD is x தான், AD க்கு வேல்யூ x, DB க்கு x minus 2, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, AE x plus 2, AE x plus 2, EC x minus 1, இவ்வளோ கொடுத்துட்டு எனில் பக்கங்கள் AB AC இன் நீளங்களை காண்க, find the lengths of the sides AB and AC. அப்போ என்ன வேணும், நம்ம x கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஆல்ரெடி இது ரெண்டு பேரலல் கொடுத்துட்டாங்கல்ல, இது ரெண்டு பேரலல்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், தேல்ஸ் தியரத்தை பயன்படுத்தி AD by DB is equal to AE by EC எழுதிடலாம்ல. இப்போ நான் ஸ்டெப்பெல்லாம் எழுதலை, டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன், நீங்கள் ஸ்டெப்பெல்லாம் எழுதணும். ஓகே, தேல்ஸ் தியரத்தின் படி, இல்லைனா DE parallel to BC அப்படிலாம் ஸ்டெப்பெல்லாம் எழுதுங்க. x by x minus 2 is equal to x plus 2 by x minus 1. அவ்வளோ பாருங்கள், அது சிம்பிள் ரிசல்ட்டில், அந்த ஒரு ரிசல்ட் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா சம் போட்டுடலாம்ல, ரைட்? அதனால் எதுவுமே விடாதீங்க, லேர்ன். கிராஸ் மல்டிப்ளை x into x minus 1 equal to x minus 2 into x plus 2. So you are getting x into x square minus x into 1, x equal to a minus b into a plus b, a square minus b square 4. இதில் இந்த x கண்டுபிடிச்ச என்ன ஆன்சர் சார்ட்டில் போடுங்க குயிக்லி. எக்ஸுக்கு என்ன ஆன்சர் வரும், இது வரைக்கும் ஸ்டெப் கொடுத்துட்டேன்ல, இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. எக்ஸுக்கு என்ன ஆன்சர் வரும் ஃபாஸ்ட்? எஸ், குட், இட் இஸ் 4. x value 4, x square கட் பண்ணிடலாம். minus x equal to minus 4, சைனை சேஞ்ச் பண்ணுங்க, x is equal to 4. don't stop, find x ன்னு கேட்கல, கொஸ்டினில் x ஐ கண்டுபிடினா சொல்லியிருக்காங்க, இல்லை. AB AC, இப்போ xக்கு வேல்யூ 4ன்னு தெரியும், xக்கு வேல்யூ 4னா இந்தலேருந்து 4, இது 4 minus 2னா என்ன வரும், 2 வரும். அப்போ ஏபிக்கிலேருந்து 4 plus 2, ஏபிக்கிலேருந்து 6ன்னு வரும். இல்லை, நீங்கள் ஸ்டெப் எழுதிடணும், AB is equal to 6. அதுபோல் எக்ஸோட வேல்யூ 4, அப்போ இது 4 plus 2, 4 plus 2ங்கிறது 6 ஆயிரும். இது 4 minus 2, 4 minus 1, 3ன்னு வரும். அப்போ ஏசிக்கிலேருந்து 6 plus 3, the answer is what, 9. ஓகே, ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணி you can find the two sides. Okay, shall we go to next question? Question பாருங்க. The radii of two concentric circles. Concentric circleனா circles with same center, ஒரே சென்டராக இருக்கும் பட் டிஃபரண்ட் ரேடியஸாக இருக்கும், அதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில். அப்போ ரெண்டு பொதுவான மையம் இருக்கும், பட் அதுக்கு ஆரங்கள் ஒன்று 4 சென்டிமீட்டரா, இன்னொன்று எவ்வளோவா 5 சென்டிமீட்டர். ஒரு ரேடியஸ் 4 சென்டிமீட்டர், இன்னொரு ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வட்டத்தின் நாணானது மற்றொரு வட்டத்திற்கு தொடுகோடு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்ட் ஆஃப் ஒன் சர்க்கிள் விச் இஸ் டேஞ்சன்ட் டு அனதர் சர்க்கிள். இப்போ நான் ஒரு லைன் இப்படி வரைகிறேன், ஏபி. இந்த ஏபியை நீங்கள் ரெண்டு விதத்தில் சொல்லலாம். அந்த பெரிய சர்க்கிளுக்கு அந்த ஏபிங்கிறது ஒரு கார்டு, நான், கரெக்ட் தானே? இதுதான் நான். ஏபிங்கிறது ஒரு கார்டுன்னு சொல்லலாம், கரெக்டா? அதே இது அந்த சின்ன சர்க்கிளுக்கு, அந்த சிறிய வட்டத்திற்கு அது எதா மாறிடுது, அந்த இட் பிகம் எ டேஞ்சன்ட், ஒரு தொடுகோடாக வந்துடுது, கரெக்டாக? அப்போ இந்த சிறிய சர்க்கிளுக்கு தொடுகோடுங்கிறது அந்த பெரிய சர்க்கிளுக்கு என்ன ஆயிடுது, ஒரு நாட்டு வருது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வட்டத்தின் நாணின் நீளம் ஏபியோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏபியோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓ இஸ் த சென்டர். இப்போ நான் ஓஏ ஜாயின் பண்ணுறேன், இதை நான் சீன் கொடுத்துட்றேன், ஓஏ ஜாயின் பண்ணுறேன். ஓஏக்கிலேருந்து என்னென்னு சாட்டில் போடுங்க. ஓஏக்கிலேருந்து என்னது, குயிக்லி கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சிருந்தீங்கன்னு நீங்கள் செய்திடலாம். ரெண்டு, இஃப் ரேடியை ஆஃப் டூ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஆர் 4 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்ட் ஆஃப் ஒன் சர்க்கிள் விச் இஸ் அ டேஞ்சன்ட் டு த அதர் சர்க்கிள். எஸ், அந்த ஓஏக்கிலேருந்து என்ன வரும், ஓஏக்கிலேருந்து எஸ், ஒன்லி ஒன் ஸ்டூடெண்ட் கிவன், எஸ் ஓஏக்கிலேருந்து 5ன்னு வரும். ஏன்னா அது ரேடியஸ் ஆஃப் த செகண்ட் சர்க்கிள், கரெக்டான? அந்த பெரிய சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் 5. இப்போ திரும்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஆங்கிள் 90 இருக்கும்.
perpendicular and tangent இந்த angle 90 இருக்கும். அதனால இப்போ நீங்க AC கண்டுபிடிச்சிடலாம். AC எப்படி கண்டுபிடிப்பீங்க? root of 5 square 25 minus 4 square 16. அப்போ root 9 வரும். root 9 3. அப்போ ஏசிக்கு வேல்யூ 3 கிடைக்கும். உங்களுக்கு வேண்டியது ஏபி. ஏபின்னு அது அப்படியே டபுள் பண்ணிட்டா போதும்ல, ரைட்? ஏசிக்கு வேல்யூ 3 வருது. அதனால therefore AB is equal to 2 times AC, that is 2 into 3. So your answer is 6, right? Your answer is 6 centimeter. Unit editano. Okay, 6 centimeter. Shall we move on to another question? Nalla question, nalla go through pannunga. Very important question. The hypotenuse of a right triangle is, அப்போ உடனே நம்ம என்ன செய்யணும்? First we draw a right angle triangle. ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம். Hypotenuse of a right angle triangle is 6 meter more than 6 meter more na plus 6 meter more than twice na ரெண்டால மல்டிப்ளை பண்ணனும். twice of the shortest side. நான் shortest side AB ன்னு கொடுக்கிறேன். அப்ப நான் என்ன செய்றேன்னா shortest side, okay, shortest side x ன்னு கொடுத்துறோம். சிறிய பக்கத்துக்கு அளவு என்ன கொடுக்குறோம்? x. இப்போ கர்ணத்தை சொல்றாங்க. கர்ணங்கிற எப்படி இருக்குதா? சிறிய பக்கத்தின் 2 மடங்கு. சிறிய பக்கம் x னா அதுக்கு 2 மடங்குனா 2x தானே? அதை விட 3 மீட்டர் அதிகமா, 6 மீட்டர் அதிகம், plus 6. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, 6 மீட்டர் மோர், 6 plus 6 மீட்டர் லெஸ்னா -6 ன்னு போடணும். மக்கப் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. இங்க நீங்க 6 மீட்டர் மோர்ன்னு இருக்கு. இப்போ நீங்க எக்ஸா ஹால்ல போகும்போது அங்க 6 மீட்டர் லெஸ்ன்னு இருக்கும் சொல்லிட்டேன். அப்ப நீங்க -6 போடணும். சரியா? 6 மீட்டர் மோர் than twice of the shortest sides. shortest side நம்ம x ன்னு எடுத்தோம்ல, twice அதுக்கு 2 மடங்கு, அப்ப 2x. sometime twiceக்கு பதிலா அங்க thrice ன்னு இருக்கும். எல்லாம் அப்படியே இருக்கும். அந்த twiceக்கு மட்டும் thrice. அப்போ 3x plus 6 ல அந்த மாதிரி பார்க்கணும். சரி, அப்ப ஹைப்போடென்யூஸ் எழுதிட்டோமா? இப்போ என்ன சொல்ற பாரு, third side BC என்ன சொல்லிருக்காங்க? third side is 2 meter less, அப்ப -2 than the hypotenuse 2x plus 6 தானே? அதை விட 2 கம்மியா இருக்குதான். அந்த மூன்றாவது பக்கமானது கர்ணத்தை விட, கர்ணம் 2x plus 6 ன்னு கொடுத்துட்டோம்ல, அதை விட 2 மீட்டர் குறைவு. அப்போ ஒரு -2 போடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2x plus 4 ன்னு வருது. இதான் மூன்றாவது பக்கம், 2x plus 4. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு செங்கோண முக்கோணம். அதனால பைத்தகோரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ AC square is equal to, you can say AC square is equal to AB square plus BC square. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா AC ஸ்கொயர்னா 2x plus 6 the whole square. 2x plus 6 the whole square is equal to AB square x square plus BC square not 2x plus 4 the whole square. ஒண்ணும் கிடையாது, சிம்பிள் கால்குலேஷன் தான். A plus B the whole square, A square plus 2AB plus B square போட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணி இருக்கிறேன். நீங்க வேணும்னா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடலாம். அது நீங்க சால்வ் பண்ணும்போது எக்ஸுக்கு 2 ஆன்சர் வருது. ஒன்று 10 வருது, இன்னொன்று -2. ஒரு ஆன்சர் 10, another ஆன்சர் -2. -2 வர முடியாது, இல்லை, லென்த் cannot be negative. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ 10, எக்ஸுக்கு வேல்யூ 10 கொடுத்துட்டீங்கன்னா இப்போ எல்லா சைடையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸுக்கு வேல்யூ 10 தானே? அப்போ ஏசிக்கு வேல்யூ எக்ஸுக்கு 10 கொடுத்தீங்கன்னா 2 into 10, 20 plus 6, 26 வந்துடும். எக்ஸுக்கு 10 கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் 10, இந்த எக்ஸுக்கு 10 கொடுத்தீங்கன்னா 2 into 10, 20 plus 4, 24ல இதான் கேட்டிருக்காங்க. 3 பக்கங்களின் அளவு கேட்டிருக்காங்க. அப்போ 10, 24, 26 is your answer. Okay, shall we move on to another question? நல்லா கவனமா பாருங்க. And arrow, இது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட இந்த டவுட். இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட் எக்ஸசைஸில் டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி எனக்கு அனுப்பி கொடுத்து நான் இன்னைக்கு கிளாஸில் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ an aeroplane after takeoff from an airport, it flies due north, வடக்கு நோக்கி, at a speed of 100 km/h. அதனுடைய வேகம் எவ்வளவு? 100 km/h. இல்ல, at the same time, அதே டைம்ல another plane, அதே விமான நிலையத்தை விட்டு இன்னொரு ஃப்ளைட் போகுதான். என்ன, அது எந்த டைரக்ஷன்? டியூ வெஸ்ட். அப்புறம் நம்ம டைரக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. இந்த டைரக்ஷன்ஸ்ல நார்த்து சவுத்து கரெக்டாக போட்டிருக்கீங்க. நார்த்து சவுத். இப்போ திஸ் இஸ் ஈஸ்ட் அண்ட் இது என்னது? வெஸ்ட். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எங்கே போகுது? ரெண்டும் ஒரே ஏர்போர்ட்லேருந்து ஒன்று நார்த் போகுதான், இன்னொன்று வெஸ்ட் போகுது. கரெக்டாக தானே கொடுத்துருந்தாங்க. ஒன்று வெஸ்ட். ஓகே, இந்த டைரக்ஷனில் போகுது. ரெண்டுக்கும் ஸ்பீடு டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஸ்பீடு 1000 km/h. ரெண்டாவது ஃப்ளைட்டுக்கு ஸ்பீடு 1200 km/h. கரெக்டா?
1.5 மணி நேரத்துக்கு பிறகு 2 விமானங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு இது இப்படி போயிட்டே இருக்கும், இது இப்படி போயிட்டே இருக்கும், 2 கடையில தொலைவு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல, கூடிட்டே இருக்கும். அப்போ 1.5 hour முடியும் போது அந்த 2 இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு பாருங்கள் 1.5 hour அது எங்கே இருக்கும்? 1.5 hourனா இது கால்குலேட் ஈஸியாகவே நீங்கள் சொல்லிடலாம். 1000 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதுக்கு மீனிங் என்னது? 1 hourல 1000 கிலோமீட்டர். கரெக்ட் தானே? 1 hour அதுக்கு ஸ்பீடு 1000 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா 1 hour ட்ராவல் ஆச்சுன்னா இட் கேன் கவர் 1000 கிலோமீட்டர். 1 மணி நேரத்தில் 1000 கிலோமீட்டர் கவர் பண்ணிடும். அப்போ இது 1 hourல. ½ an hourல எவ்வளோ ஆகும்? அதில் பாதி தானே. 1 hourல 1000, ½ an hourல 500. அப்போ 1.5 hourல 1500 கவர் ஆகிருக்கும். கரெக்டாக? அப்போ இது 1500. இப்போ இது உங்களுக்கு ½ an hour, இதே இது 20 minutes இல்லைனா 1/3 hour அப்படிலாம் கேட்டாங்கன்னா செய்ய முடியும். அப்போ கரெக்ட் மெத்தட் சொல்லி தரேன். 1.5னா அது நீங்கள் மிக்சட் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிங்கன்னா 3/2 வருதுல்ல, அதோட ஸ்பீட் எவ்வளவு? 1000. அந்த 1000 3/2 மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 டேபிள் கேன்சல் 500, 500 1500. அப்போ எந்த சம்மந்தாலும் போட்டுருவீங்களா? அதே செகண்டுக்கு ஸ்பீட் எவ்வளவு? 1200 கிலோமீட்டர் பெர் ஹவர். 1200 கிலோமீட்டர் பெர் ஹவர். 1 மணி நேரத்தில் 1200 கிலோமீட்டர் கவர் பண்ணணும். அப்போ இன்னொரு ½ an hour அதில் பாதி 600. மொத்தத்தில் நாங்கள் 1800. நீங்கள் அப்படி போட்டாலும் மார்க் கொடுத்துருவாங்க 1800. பட் கரெக்டான மெத்தட் என்னென்னா அதோட ஸ்பீடு 1200 இன்டு டைம் டிஸ்டன்ஸ் இன்டு எவ்வளோ ஸ்பீடு இன்டு டைம் எவ்வளவு? 3/2. கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிளில் 600, 6 3s are 18. அப்போ 1800. இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட் ஃப்ளைட்டு இங்கே வந்துட்டு கியூக்கு வந்துட்டு, செகண்ட் ஃப்ளைட் ஆர்க்கு வந்துட்டு, 2 இடையில டிஸ்டன்ஸ்னால் அந்த ஆர்கியூ கண்டுபிடிக்கணும். பைதகோரஸ் தியரம், கர்ணம், ஹைப்போனியூஸ் கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் 1800 ஸ்கொயர் ப்ளஸ் 1500 ஸ்கொயர் அவ்வளோதானே. ஸோ இவர் நமக்கு தேவையானது ரூட் ஆஃப் 1800 ஸ்கொயர் ப்ளஸ் 1500 ஸ்கொயர். அந்த 00 வெளில எடுத்துருவோம். கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன எழுதலான்னா ரூட் ஆஃப் 18 ஸ்கொயர் இன்டு 100 ஸ்கொயர். 18 இன்டு 100 போட்டால் 1800 1800 வந்துடும். அதே போல் அடுத்ததாக 15 ஸ்கொயர் இன்டு 100 ஸ்கொயர்னு எடுத்துடுறேன். இப்போ ஸ்டெப்ஸ் கவனிச்சிடுங்க. ரூட் ஆஃப் 18 ஸ்கொயர் படிச்சிடணும் 324 இன்டு 100 ஸ்கொயர் இருக்கா? 100 ஸ்கொயர் நம்ம ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, அதை வேணால் வெளில எடுத்துருவோம். இந்த 100 ஸ்கொயரையும் இந்த 100 ஸ்கொயரையும் வெளில எடுத்துறேன். 100 ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில் இல்லை. ஸோ எடுத்துட்டிங்கன்னா 18 ஸ்கொயர் வரும் 324. அடுத்தல 15 ஸ்கொயர் 225 வரும். தட் இஸ் ரூட் ஆஃப் 100 ஸ்கொயர் இன்ட்டு இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 549 வரும். இப்போ ரெண்டுக்குமே ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 100 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் 100 வரும். ரூட் ஆஃப் 549. 549 அப்படியே விட்டுறாதீங்க. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு பாருங்கள். யூ கேன் டிவைட் பை 3 டேபிள் ஆட் பண்ணி 3 டேபிள் தெரியும், ஆட் பண்ணி பார்க்கணும் எல்லா டிஜிட்டையும். 5 + 4 9, 9 + 9 18, 18 9ல் டிவைட் ஆகும். ஸோ 3 டேபிள்லே போயிடலாம். 3 டேபிள்னா ஹவு மெனி டைம்ஸ்? 1 3 3 24 8 இது ஒரு 3. அகெயின் 3 டேபிள் how many times you are getting? Yes, 61, right? அப்போ 100 into root of 3 into 3 into 61. அந்த ரெண்டு 3க்கு மேலே ஒரு 3 வெளில எடுத்துடலாம். 100 into 3 into root 61. So our answer is 300 root 61 கிலோமீட்டர். அந்த ரெண்டு ஃப்ளைட்டுக்கும் 1.5 hour கழியும் போது அந்த ரெண்டு ஃப்ளைட்டுக்கும் இடையில வரக்கூடிய டிஸ்டன்ஸ் 300 root 61 வரும். ஓகே, ஸோ அதுக்கு மேலே வரக்கூடிய அந்த தியரம்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும். அது படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. இதெல்லாம் நல்லா தரவு பண்ணி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் கோ ஃபார் அதுக்கு கான்வர்ஸ் மறுதலை கூட படிங்க, ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் படிங்க, ரைட்? இதெல்லாம் படிங்க. சரி, ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இன் அவர் இன்ஸ்டிடியூட் திங்க் எக்ஸலண்ட் வி ஆர் ஸ்டார்டிங் அட்மிஷன் ஃபார் நெக்ஸ்ட் இயர் கிளாஸஸ். இப்போ உங்களுக்கு இல்லை, நீங்கள் 10th முடிச்சு உங்களுக்கு ரிசல்ட் வர டைம் ஆகும்ல. அதர் கிளாஸஸ் ஆல்ரெடி வி ஸ்டார்டட். வி ஹாவ் கிளாஸஸ் ஃப்ரம் 6th standard to 12th standard. ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சி, ஐசிசி கிளாஸஸ் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்குது. ஓகே, நாட் ஓன்லி சயின்ஸ் சப்ஜெக்ட், காமர்ஸ் சப்ஜெக்ட் எல்லாமே இருக்குது. நீட் கோச்சிங் இஸ் தேர். ஓகே, ஸோ ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இஃப் எனிபடி வாண்ட் யூ கேன் டெல். Admissions going on. 10th 12th standard classes today only we have started. Okay, suppose any of your friends they need, ninga sollalam. Okay, right, now just we left out 2 more chapters. Chapter number 1, chapter number 2. Which one you want first? Quickly. Chapter 1, chapter 2. இந்த ரெண்டு எது ஃபர்ஸ்ட் நம்ம போடலாம்? நவீன் அந்த சம் அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண வேணாம். ஓகே, ரூட் ஆஃப் கண்டுபிடிக்க முடியாதுல்ல, இட் டேக்ஸ் டைம். ஓகே,
Okay, then shall we go for chapter number 2? Okay, many students are chapter 2, so we go for chapter 2. Finally, we come back to chapter number 1. சாப்டர் நம்பர் 1 தானேன்னு சொல்லி விட்டுறாதீங்க, அதில் கூட சில இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட தான் சாப்டர் 2 தான் நடத்த போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஜஸ்ட் டெல் மீ, சப்போஸ் ஏ ஒரு செட்டு. ஓகே, சம்டைம்ஸ் வி மே திங்க் ஃபஸ்ட் சாப்டர் ரொம்ப சிம்பிள் நினைப்போம்ல, பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஒன் கொஸ்டின். என் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ இஸ் பி, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி, ரெண்டு செட் இருக்குது. ஏல வரக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை பி, பியில் வரக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை கியூ. கொஸ்டின் என்னன்னா, நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி, ஏலேருந்து பிக்கு வரக்கூடிய உறவுகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ், எத்தனை உறவுகள் இருக்கும்? தெரிஞ்சவங்க சாட்டில் போடுங்க. How many relations are there? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? வெரி குட். பார்வதி, நவீன், ஃபர்சானா, அஃப்ஷீன், சப்ரி, நிக்கில், நவீன். எஸ், குட். இட் இஸ் 2 raised to PQ. இது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டும் படிச்சிருப்பீங்க. இப்போ என்னோட கொஸ்டின் இது கிடையாது, இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இது நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸில், நம்பர் ஆஃப் ரிலேஷன்னா மொத்த உறவுகளின் எண்ணிக்கை. இப்போ அடுத்த கொஸ்டின், நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸ் இஸ் ஃப்ரம் ஏ டு பி, ஏலேருந்து பியில் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன், மொத்த சார்புகளின் எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் உள்ள எத்தனை உறவுன்னு பார்த்தோம்ல, இப்போ எத்தனை சார்பு, ஹவு மெனி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தேர்? Number of functions that exist from A to B. What is your answer? Number of relations இருக்கு, number of functions இருக்கு. அப்போ number of functions formula, anyone can you say? இதில் number of elements in A ல P elements, B ல Q elements. அப்போ number of functionsக்கு formula என்னன்னா Q raised to P, Q power P. ஓகே, இதை படிச்சு வைங்க, புக்கில் இருக்கிறது தான் இது. ஓகே, இது போல 1 மார்க் கொஸ்டினுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது போல் சம் மோர் கொஸ்டின்ஸ் ஐ ஹேவ், அது நம்ம கடைசியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நவ் வி கோ ஃபார் சாப்டர் நம்பர் 2. சாப்டர் 2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம சாப்டர் 1 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கோ த்ரூ பண்ணிடலாம். சரியா? அகெயின் ஐ எம் டெல்லிங், சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்குதோ ஃபஸ்ட்டு 1லேருந்து 4 வரைக்கும் அது மாதிரிலாம் படிச்சிருங்க. 1 to 4ல் ஜஸ்ட் உங்களுக்கு சின்ன ஒரு கான்செப்ட்ஸை சொல்லி கொடுத்துட்டு ஃபியூ சம்ஸ் தான் இங்கே நம்ம போடுறோம்ல, நீங்கள் எல்லாம் படிங்க. படிச்சுட்டு எந்த சம்மெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்குதோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்கள் நேம், உங்கள் ஸ்கூல், விச் பிளேஸ். ஓகே, நீங்கள் பல இடத்துலேருந்து பார்த்துட்ருப்பீங்கள்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ ஷேர் த லிங்க் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. இன்றைக்கி ஜாயின் பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் லெட் தம் ஜாயின் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்குள்ள கிளாஸில் சாப்டர் நம்பர் 5, 6, 7, 8 டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் அனுப்பக்கூடிய எல்லா டவுட்ஸையும் டே ஆஃப்டர் டுமாரோ, ரைட், தேவைப்பட்டதுன்னா அன்னைக்கு ஒரு கிளாஸ் போட்டு வில் டிஸ்கஸ் ஆல் த டவுட் சம்ஸ். ஓகே, ரைட். நவ் சாப்டர் நம்பர் 2 லேட்டாக ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி வி டிஸ்கஸ் சாப்டர் நம்பர் 3 அண்ட் சாப்டர் நம்பர் 4. இனி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய 2 1 இப்போ சாப்டர் 2 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சாப்டர் நம்பர் 1 டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்குள்ள கிளாஸ் அதோட ஸ்டாப் பண்ணுவோம். ரைட், சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ், எண்களும் தொடர் வரிசைகளும். இதில் நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், 2 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட். அடிப்படை எண்ணியல் தேற்றம், ப்ரூஃப் கிடையாது. இது என்னடா அங்கே வர தேற்றம் நிறையா இருக்குது இல்லை, இதுக்கு ப்ரூஃப் கிடையாது, ஸ்டேட்மெண்ட் கூற்று மட்டும். 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். சரியா? ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் படிச்சு வைங்க. அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த மாடுலர் அரித்மெட்டிக்கில் மட்டு எண் கணிதம் படிக்கணும். அப்புறம் ஹெச்சிஎஃப், மீபோவா, அது எப்படி மீப்பெரு வகுத்தி எப்படி கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த தொடர் வரிசைகள், சீக்வன்சஸில் 2 சீக்வன்ஸ் இருக்கும்ல, கூட்டுத்தொடர், பெருக்கல் தொடர். ரைட், ஏபிஜிபி, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அண்ட் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, இவ்வளோ தான் இல்லை நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது. கடைசியில் உங்களுக்கு ஸ்பெஷல் சீரீஸ் இருக்கும்ல, ஸ்பெஷல் சீரீஸ், சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ், n into n plus 1/2, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ், சம் ஆஃப் த கியூப்ஸ். ரைட், இவ்வளவும் படிச்சுட்டிங்கன்னா இந்த சாப்டர் உங்களுக்கு தரவாயிரும். ஓகே, நம்ம ஃபாஸ்ட்டாக அதை கோ த்ரூ பண்ணிடலாம். லிசன், ஜஸ்ட் இதில் உள்ள சம்ஸ் நம்ம போடுறதுக்கு முன்னாடி
ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, கூட்டு தொடர் வரிசை. அது எப்படி இருக்கும்? ஒரு ஃபஸ்ட் நம்பர் இருக்கும், ஒரு காமன் நம்பர், நம்ம கீப் ஆன் ஆடிங். கரெக்டாக ஃபஸ்ட் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நம்பர் 7, அடுத்து நான் 10 எழுதுறேன், அடுத்து 13 எழுதுறேன், அடுத்து 16 எழுதுறேன். கேன் யூ சே வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் குவிக்லி? வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர்? சாட்டில் போடுங்க ஃபாஸ்ட்டாக. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. There are some new students. You subscribe this channel and like this video, right? So it will be useful for many students. Yes, thank you students. Good. Yes, the next number is 19, right? Because we keep on adding what? 3. மூணு நம்ம ஆட் பண்ணுறோம்ல, அப்போ அடுத்த நம்பர் 19 வரும். இதில் ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம் காமன் டிஃபரன்ஸ், T2 மைனஸ் T1 பொது வித்தியாசம், 10 மைனஸ் 7 3. அப்புறம் இல்லாமல் என்னெல்லாம் ஃபார்முலா படிக்கிறீங்க? nth டேர்ம் டிஎன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, ஃபார்முலா எல்லாம் ரீகால் பண்ணிடணும். ஒரு டாபிக், ஒரு நேம் ஏபின்னு சொல்லிட்டா அதில் வரக்கூடிய எல்லா ஃபார்முலாவும் மைண்டில் இருக்கணும். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கூட்டு தொடர் வரிசை பார்த்துட்டு இருக்கிறோம்ல, டிஎன் nth டேர்முக்கு ஃபார்முலா a plus n minus 1 into d, a plus n minus 1 into d. சம் ஆஃப் n டேர்ம்ஸ், n உறுப்புகளின் கூட்டுத்தொகை. ரெண்டு ஃபார்முலா இருக்கும், n by 2 into 2a plus n minus 1 into d ஒரு ஃபார்முலா, இன்னொரு ஃபார்முலா n by 2 into a plus l. இப்படி ரெண்டு ஃபார்முலா இருக்கும். இந்த எல்லுங்கிற லாஸ்ட் டேர்ம், கடைசி உறுப்பு இல்லை. அப்போ எல் தெரியும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இல்லைன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எத்தனை உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டால் எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. கரெக்டா? அப்புறம் இன்னொன்று இருக்குது, ஏபிசி. இந்த மூணுமே ஏபியில் இருக்குது. ஏபிசி என்பவை கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்ததுன்னா a plus c, first term plus last term, a plus c equal to 2b, a plus c equal to 2b. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். 5x12 are in AP, then what is x? இங்கே ஒன்று கேட்டேன், அழகாக சொல்லிட்டீங்க, 19 19 19 அழகாக போட்டிங்கல்ல. இப்போது 5x12 are in AP அப்படின்னா எக்ஸின் மதிப்பு என்ன வரும்? தெரிஞ்சவங்க சேட்டில் போடுங்க. 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டினுக்கு வரலாம் இல்லை. அப்போ 3 நம்பர் ஏபினாக்க ரிசல்ட் கொடுத்துட்டேன். இஃப் ஏபிசி ஆர் இன் ஏபி, ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி சாட்டில் போடுங்க. ஏபிசி ஆர் இன் ஏபினா ஏ ப்ளஸ் சி, இதான் நமக்கு ஏ, இதான் பி, இது சி. ஏ ப்ளஸ் சி ஃபஸ்ட் ப்ளஸ் லாஸ்ட் ஈக்குவல் டு 2 times த மிடில் நம்பர் 2x. அப்போ அதுலேருந்து நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். வெரி குட் அர்ப்பணா, எஸ், யுவர் ஆன்சர் இஸ் ரைட். ஸோ ஏ ப்ளஸ் சி 5 plus 12 equal to twice the middle number 2x. அப்போ 17 is equal to 2x. அப்போ x is equal to 17 by 2, 8.5. 17 by 2 கூட விடலாம், இல்லைனா 8.5 is the right answer. Okay, hope you are able to understand this. Okay, அதுபோல் 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, 3 numbers in AP, 3 numbers in AP whose sum, whose productலாம் அப்படி கேட்பாங்க. ஏபி கூட்டுத்தொடர் வரிசையில் 3 உறுப்புகள் அப்படின்னு முதல் 3 அப்படி கேட்கலாம். நீங்கள் என்ன எழுதணும்? a மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டின்னு எடுக்கணும்ல. நம்ம ஆரம்பிக்கிறது இப்படி எடுக்கணும். இது 3 உறுப்புகள் கேட்டால். 4 உறுப்பு கேட்டாங்கன்னா 4 terms in ஏபினா a மைனஸ் 3d, a மைனஸ் டி, a ப்ளஸ் டி, a ப்ளஸ் 3d. காமன் டிஃபரன்ஸ் 2d வச்சுடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த மைனஸ் 3d ப்ளஸ் 3d மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகி 4aன்னு கிடைக்கும்ல. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அங்கேயும் ஃபஸ்ட்டு கூட்டுத்தொகை கொடுத்தாங்கன்னா ஆட் பண்ணுவீங்க, மைனஸ் டி ப்ளஸ் டி கட் பண்ணி 3a is equal to கிடச்சிடும். அதுலேருந்து ஏ கண்டுபிடிப்பீங்க, டி கண்டுபிடிக்க இன்னொரு கண்டிஷன் கொடுப்பாங்க இல்லை, அதை யூஸ் பண்ணி டி கண்டுபிடிச்சிட்டு சம்ஸ் போட்டுருவீங்க. இதுபோல் நமக்கு ஜிபிலையும் சம்ஸ் இருக்கும். அங்கே நமக்கு ஏ பை ஆர், ஏஆர்னு எடுப்பீங்களா. சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டுத்தொடர் வரிசை நல்லா படிப்பீங்க, அது பெருக்குத்தொடர் வரிசை படிக்க மாட்டீங்களா. அதையும் கொஞ்சம் பார்த்து வைங்க. ஸோ இதுதான் வரும் அதுதான் வரும்லாம் கிடையாது. இருக்கிற டைமில் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். 8 சாப்டர் தான் இல்லை, ஒரு நாள் 4 சாப்டர், அடுத்த நாள் 4 சாப்டர், ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். ரைட், டஃப்பானது திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுங்க. ஓகே, அப்புறம் ஜிபியில் வரும் ஏஆர், ஏஆர் ஸ்கொயரில் எக்ஸட்ரா. சரி, நவ் ஸ்ட்ரைட் அவே கோ ஃபார் எ சம். லுக் அட் திஸ் கொஸ்டின். இல்லை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ அண்ட் பி ஆர் 2 positive integers such that a raised to b into b raised to a equal to 800, a raised to b into b raised to a equal to 800 என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் தான். ரைட், ஏபிக்கு மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? இந்த 800 நீங்கள் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஏ ரைஸ் டு பி இன்டு பி ரைஸ் டு ஏ இஸ் ஈக்குவல் டு 800 எப்படி டிவைட் பண்ணலாம் பாருங்கள். 2 டேபிள்னா 400, அகெயின் 2 டேபிள் 200, அகெயின் 2 டேபிள் 100, திரும்பவும் 2 டேபிள் 50, திரும்பவும் 2 டேபிள் என்ன வரும்?
25, இப்போ 5 டேபிள் 5 into 5. அப்போ என்ன வருது பாருங்க, that is 1 2 3 4 5, 2 raised to 5 into 5 raised to 2. கிராஸாக பாருங்க சேம் நம்பர் இருக்குல்ல, இது A இது B. அப்போ ஏக்க வேல்யூ 2, ஏக்க வேல்யூ 2, பிக்க வேல்யூ 5. இதே இது நீங்கள் திருப்பி கூட எழுதலாமே, 2 raised to 5 into 5 raised to 2, 5 raised to 2 into 2 raised to 5 எழுதலாம். அப்போது இந்த கிராஸ் ஆகிறது A, அப்போ ஏக்க வேல்யூ 5 சொல்லலாம் அண்ட் பிக்க வேல்யூ 2 அப்படி கூட எழுதலாம். சரி, அப்போ ரெண்டு செட் ஆன்சர், இதுவும் கரெக்ட் தான் இதுவும் கரெக்ட் தான். நீங்கள் வேணால் ரெண்டு ஆன்சரையுமே எழுதி வச்சிடலாம். வெரி குட். ஆறுமுகம் ஆல்ரெடி கிவன் த ஆன்சர். குட். அடுத்த சம் போயிடலாமா? சில சம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெத்தட் படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த சம் கொடுக்குறேன். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் யோட ஸ்டடி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. உங்கள் ஸ்கூலில் டீச்சர் ஒரு மெத்தடில் நடத்தியிருப்பாங்க. டோன்ட் சேஞ்ச் த மெத்தட். ஆல்ரெடி உங்கள் டீச்சர் நடத்துகிற மெத்தட் நீங்கள் படிச்சிட்டீங்க, புரிஞ்சது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஓகே, கோ ஹெட். திரும்ப இப்போ நான் டீச் பண்ணுற மெத்தட் நீங்கள் மாறக்கூடாது. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்த மெத்தட் அப்படியே படிங்க. ஒருவேளை இல்லை சார் நான் இந்த சம் இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னா நான் டீச் பண்ணுற மெத்தடில் நீங்கள் படிக்கலாம். சரியா? அதுக்காக நீங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தட் அங்கே போகும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இல்லை இப்போ நீங்களே போட்டு பார்க்கலாம், ஆன்சர் கரெக்டாக வருதான்னு மட்டும் செக் பண்ணிட்டா போதும். ரைட்? இந்த சம் டீச் பண்ண போகிறேன். இந்த ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருந்த கொஸ்டின் தான் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ரிமைண்டர் when 2 raised to 81 is divided by 17. மட்டு மாட் யூஸ் பண்ணி செய்யக்கூட கொஸ்டின். இதில் நிறைய மெத்தட் இருக்குது இந்த சம் செய்கிறதுக்கு. நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் டீச் பண்ணுறேன். ஓகே, 2 raised to 81 டைரெக்டாக 2 raised to 81 கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன செய்கிறேன்னா 2 raised to 8லேருந்து ஆரம்பிக்கிறேன். 2 raised to 8க்கு வேல்யூ 256. இதை 17ல் டிவைட் பண்ணி பார்க்கணும். 256-ஐ 17 டேபிளில் டிவைட் பண்ணால் 117 17, பேலன்ஸ் 8 வரும். அங்கே 6, 17 5s are 85, பேலன்ஸ் 1 வருதா? அதனால் நம்ம இது என்ன எழுதலாம்னா 1 mod 17ன்னு எழுதலாம். 1 mod 17. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அந்த மாடுக்கு பதில் மட்டுன்னு மட்டும் எழுதுவீங்க, அவ்வளோதான். மீதி எல்லாம் சேம் தான். சரியா? இது 2 raised to 8. ஆனால் நமக்கு 2 raised to 81 இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குல்ல. 2 raised to 8 நம்ம 2 raised to 81 ஆக்கணும். நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்னா 40 ஆக்குறேன். 8 into 5னா 40 ஆயிரும்ல. அப்போ ரெண்டு பக்கமும் ரைசிங் த பவர் டு 5. ரைசிங் த பவர் டு 5னா 5க்கு அடுக்கு எடுக்கிறேன். 2 raised to 8க்கு raised to 5 கொடுக்குறேன். அப்போ இங்கேயும் 1 raised to 5. mod 7 அப்படியே 17 அப்படியே தான் இருக்கும். அந்த வரக்கூடிய மீதி 1 இருக்குல்ல, அதுக்கு தான் பவர் 5. அப்போ 2 raised to 40 வந்துடும். a raised to m the whole power n-னா அது a raised to mn. ஸோ 8 5s are 40. 1 raised to 5னா 1 தானே, mod 17. இப்போ 2 raised to 8லேருந்து 2 raised to 40 வந்துட்டோம். நம்ம 2 raised to 81ல் 2 raised to 80 ஆக போகிறேன். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது 2 raised to 40க்கு ஸ்கொயர், இங்கே 1 ஸ்கொயர், mod 17. திரும்பவும் a raised to m the whole power என்ன, a raised to mன்னு எழுதலாம். 2 raised to 40 into 2னா 80 வந்துடும். 1 ஸ்கொயர்னா 1 தான், mod 17. பாருங்கள் இப்போ எங்கே வர வந்துட்டோம்ல. 2 raised to 8ல் ஆரம்பிச்சு இப்போ 2 raised to 80 வரைக்கும் வந்தாச்சு. இப்போ இன்னும் ஒரு 1 more வேணும். 2 raised to 81 தானே வேணும். ஸோ both the sides we multiply by 2. 2 raised to 80 into 2. இங்கே 1 into 2, mod 17. லெஃப்ட் சைடு என்ன ஆகும்? 2 raised to 80 into 2 raised to 1னா 2 raised to m plus n, add the power. பவர் ஆட் பண்ணிங்கன்னா 81 is congruent. 1 into 2னா 2 தான். 2 mod 17. இந்த இடத்துல வர்றது தான் மீதி. அப்போ வரக்கூடிய மீதி 2, இல்லை தட் இஸ் ரிமைண்டர் இஸ் 2. இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் ஒரு மெத்தட் படிச்சிருக்கிறீங்கன்னா யூ கேன் கோ ஹெட் வித் தட். ஓகே, சப்போஸ் யாராவது இந்த மெத்தட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். ஓகே, இது அடுத்த சம் போயிடலாமா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. இதில் யூனிட் எக்ஸசைஸ்லேருந்தெல்லாம் கூட சில சம்ஸ் கேட்டிருக்கிறீங்க. கடைசி ஐ வில் பி டீச்சிங் தட் சம்ஸ் ஆல்சோ. ஆனால் யூனிட் எக்ஸசைஸ் கொஸ்டின் சில டைம் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினில் வந்துடும். சரியா? அதனால் நல்லா கவனமாக பாருங்கள். ஐ வில் டீச் யூ ஃபியூ கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த யூனிட் எக்ஸசைஸ் ஆல்சோ. லுக் அட் திஸ் கொஸ்டின். நான் ஃபாஸ்ட்டாக போயிடலாம், ஆனால் ஈஸியான சம் உங்களுக்கு தெரியும். சம் ஆஃப் 3 consecutive terms that are in AP. ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. நீங்கள் அதான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஏபியா ஜிபியா, கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரா? இது கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் 3 உறுப்புகள். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? அந்த 3 உறுப்புகள், the 3 terms in AP, a minus d, a plus d. இதான் உனக்கு ஆன்சர். ஆனால் 2 வேல்யூ நமக்கு தெரியாது. எதெல்லாம் தெரியாது? ஏயும் தெரியாது, டியும் தெரியாது. யூ ஃபைண்ட் a and d and substitute, அவ்வளோதான்.
அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனை அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சம் இஸ் 27, கூடுதல் 27, ஆட் பண்ணால் 27 வரும். அப்போ a minus d plus a plus d equal to 27, minus d plus d cancel ஆகி a plus a 3a 27, அப்படின்னா ஏக்க வேல்யூ 27/3 9 வரும். இப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, நமக்கு வேண்டியது ஏயும் டியும் தானே. இப்போ ஏ ஆல்ரெடி காட் இட், இப்போ டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவற்றின் பெருக்கற் பலன் ப்ராடக்ட் இஸ் 288. அந்த 3 நம்பரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுனா 288 வருமா? எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும், a minus d into a plus d equal to 288. இதில் a வர்றதுல 9 கொடுத்துடலாம். அப்போ ஏக்கு இடத்துல 9 minus d into 9 plus d equal to 288. இதை ஆட் பண்ணி பாருங்க, 18 வருதுல, 9 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ ஐ எம் கேன்சலிங் பை 9 டேபிள். இந்த 9 இதை 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 9 3s are 27, பேலன்ஸ் 1 2 times, கரெக்டா? ஸோ இது a minus b into a plus b னா a square, 81 minus d square, 81 minus d square is 32, minus d square இங்கே கொண்டு வாங்க, d square is equal to 81 minus 32 49 வரும். அப்போ d is equal to root of 49 plus or minus 7. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா ஏக்கு வேல்யூ 9 தான், a is equal to 9, a is equal to 9, d க்கு ரெண்டு வேல்யூ, ஃபர்ஸ்ட் டைம் 7 கொடுங்க, செகண்ட் டைம் d is equal என்ன கொடுங்க, minus 7. The numbers are, what are the numbers, a minus d, a plus d. இங்கேயும் a minus d, a plus d. ஏக்கு வேல்யூ 9, அப்போ 9 minus 7, அடுத்து 9 plus 7. 9 minus 7 2, 9 16 வருதா, 2 9 16. இங்கே என்ன வருது, a வேல்யூ 9 minus 7 plus 7. a வேல்யூ 9, அடுத்து 9 minus 7. So you are getting 16 9 2. அதே ஆன்சர் ரிவர்ஸ் ஆர்டரில் வரும், 2 9 16, அங்கே 16 9 2, ரைட்? ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின். இது போல் கொஸ்டின்ஸ் வரலாம், நல்லா படிங்க. இதே போல் வி ஹேவ் சிமிலர் கொஸ்டின்ஸ் இன் ஜிபி ஆல்சோ. இங்கே a minus d, a plus d எடுத்தோம்ல, அதே இது பெருக்கு தொடர் வரிசையில் வந்தனா a by r, a by r, a r. அங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு பெருக்கு தொடர் பெருக்கல் பலன் எடுக்கணும், அப்போ தான் இந்த r கட்டாக a cube கிடச்சிரும். அதுலேருந்து a கண்டுபிடிச்சிடலாம் இல்லை. அப்புறம் r கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கும், அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்த சம் போயிடலாமா? In a GP 729, முதல் உறுப்பு 729, 243, 81 எக்ஸட்ரா. ஏழாவது உறுப்பை காண்க, T7 கண்டுபிடிக்கணும். இது ஒரு பெருக்கு தொடர், ஜிபின்னு கொடுத்துட்டாங்கல்ல, பெருக்கு தொடர் வரிசை. ஏ வேல்யூ தெரியும் 729, ஆர் வேல்யூ கண்டுபிடிங்க, சாட்டில் போடுங்க குயிக்லி. ஏ வேல்யூ 729, வாட் இஸ் ஆர் வேல்யூ ஹியர்? பொது விகிதம் இல்லை, ஏபினா பொது வித்தியாசம் வரும், அதான் டின்னு எழுதுவோம், T2 minus T1. இங்கே பொது விகிதம்னு வரும்போது ஆருக்கு ஃபார்முலா T2 by T1, ஒரு டேர்ம் டிவைடட் பை த ப்ரீவியஸ் ஒன். இல்லை T3 by T2 கூட போடலாம், 81 by 243 கூட போடலாம், அதுவும் கரெக்ட் தான், ரைட்? எது எப்படினாலும் போட்டுடுங்க. when you simplify, yes 243 by 732, ஆறுமுகம், it is correct. yes Sabari, your answers are correct, it is 1/3 ன்னு வரும், ரைட்? ஏழாவது உறுப்பு 7th டேர்ம் கேட்டிருக்காங்க. nth டேர்முக்கு ஃபார்முலா AR raised to n minus 1, இதான ஃபார்முலா, AR raised to n minus 1. அப்படின்னா 7th டேர்முக்கு AR raised to 7 minus 1 6ன்னு வரும். இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏக்க வேல்யூ 729, ஆறுங்கிறது 1/3 raised to 6. இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வரும்னு. Try quickly this one. 729 new 729 அப்படி இருக்கட்டும். 1 raised to 6 னா 1 தான், 3 raised to 6, 3 into 3 into 3 into 3 into 3 into 3. 3 3s are 9, 3 3s are 9, 9 9s are 81 into 9, 81 into 9 னா 9 72, எல்லாம் கேன்சல் ஆகி 1 வந்துடும், கரெக்டா? எவ்ரிதிங் கெட் கேன்சல். So your answer is 1. 1 is the right answer. Okay? Yes. அடுத்த ஒரு question, another important question. After this sum, we are going to do few questions from unit exercise. Okay? இதே சாப்டரில் யூனிட் எக்ஸசைஸில் சில கொஸ்டின் போட போகிறோம். After this question, just go through. Can you do this sum? Find the sum to n terms of the series. Find the sum to n terms of the series 5 plus 5 5 plus 5 5 5
இது போல் வேறு எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம்ல. 7 + 7 7, 6 + 6 6, எப்படி வேணாலும் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹியர்? டேக் 5 அவுட் சைட், ரைட்? 5 காமனாக எடுத்துட்டிங்கன்னா லிசன், 5 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 + 1 1 + 1 1 1 + எக்ஸட்ரான்னு வரும். இப்போ மல்டிப்ளை பை 9 அண்ட் டிவைட் பை 9. ஸோ 5/9 இன்ட்டு மல்டிப்ளை பை 9, அப்போ என்ன ஆகும்? 9 + 99 + 999 + எக்ஸட்ரா. ஸோ தட் இஸ் 5/9 இன்ட்டு, இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 9 கேன் பி ரிட்டன் அஸ் 10 - 1. 99 is 100 - 1, 1000 - 1, plus etc. up to n terms. Now, அது ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். 5/9 into group the first terms 10 plus 100 plus 1000 plus etc. up to n terms. இனி வரக்கூடியது பார்த்தீங்கன்னா -1 -1 -1 -1 -1 -2, 3 times வந்துனா -3, 4 timesனா -4, n times வந்துனா -n. அங்கே n times இருக்குல்ல, அதனால -n. இப்போ this part இது ஒரு GP, first term is 10, common ratio T2/T1 அதுவும் 10 தான். SN ஃபார்முலா A into R raised to n minus 1 by R minus 1. Only for this part we have to use the formula. So அப்போ என்ன வரும் பாருங்க, 5/9 into 5/9 into 5/9 into, see, A ka value 10, R raised to n, 10 raised to n minus 1 by R minus 1, R minus 1 10 minus 1 9 வரும், கரெக்டா? அப்புறம் minus n. This is your answer. அவ்வளோதான். மொத்தம் 4 லைன் எழுதிருப்பீங்க. பட் இட்ஸ் a 5 mark question. சில ஸ்டூடெண்ட்ஸ் இதை போய் படிக்காமல் விட்டுருப்பீங்கல்ல, விட்டுறாதீங்க. டோன்ட் லீவ் இட். இதில் கொஸ்டின்ஸ் எப்படி வேணா வரலாம். இதில் டெசிமல் வச்சு கூட சம்ஸ் இருக்குது. ஏதாவது டவுட் சம்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் சென்ட் இட் டு அஸ். ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணலாம். இல்லை, இஃப் யூ வாண்ட், அந்த அவுட் சைடில் இருக்கிற அந்த 5/9 நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம் டேர்ம் பை டேர்ம். இப்போ 5 10s are 50 by 9 9s are 81 into 10 raised to n minus 1 மைனஸ் இந்த 5/9 into n, 5/9n அப்படி எழுதலாம். இல்லை, இதோட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, நவ் யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து ஃபியூ சம்ஸ் வி ஆர் கோயிங் டு டூ, ரைட்? Yes, this sum only done just now, Ahmed. Okay, so 5 plus 5 5 5, yes, this is what we did. If you want, you can take a screenshot எடுத்துக்கலாம். இப்போ யூனிட் எக்ஸசைஸ் இந்த செகண்ட் சாப்டரில் இருந்து அதில் 2 very important questions we are going to do. One is chapter number 6 செய்ய போகிறோம். சாரி, sum number 6. சில ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, ஸோ டுடேஸ் கிளாஸ் வி ஆர் டிஸ்கஸிங் சாப்டர் நம்பர் 1 to 4. சரியா? இப்போ நம்ம ஆல்ரெடி அதில் 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சாப்டர் நம்பர் 3 4 வி ஃபினிஷ். நவ் வி ஆர் டூயிங் சாப்டர் நம்பர் 2. அதுக்கப்புறம் சாப்டர் நம்பர் 1 ஜஸ்ட் 10 minutes நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதில் 2 சம் போட்டுட்டு வி கோ டு த ஃபஸ்ட் சாப்டர். வித் தட் வி ஸ்டாப். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுமாரோ அகெயின் வி ஹாவ் அ கிளாஸ். அது உங்களுக்கு கிளாஸ் 8:30. இந்த லாஸ்ட் 4 lessons ரிவைஸ் பண்ணும். ஓகே, உங்களுக்கு என்னென்ன சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்குதோ அந்த டவுட் சம்ஸ் எல்லாம் யூ கேன் சென்ட் இட் டு அஸ். உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம், 9444114424. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் அனுப்பி கொடுங்க. நீங்கள் அனுப்பும்போது உங்கள் நேம், உங்கள் ஸ்கூல், விச் பிளேஸ் யூ ஆர் ஃப்ரம், ஓகே, நீங்கள் எந்த ஊரில் இருந்து அனுப்புகிறீங்க, உங்கள் நேம், இதெல்லாம் கொஞ்சம் எழுதிய கொஸ்டின்ஸ் அனுப்புங்க. வி வில் டிஸ்கஸ் இந்த டவுட் கிளியரிங் செஷன்ஸ். ஓகே, ரைட். நவ் சாப்டர் இதில் அழகு பயிற்சியிலேருந்து ஒரு கொஸ்டின், 2வது கொஸ்டின். நல்ல கொஸ்டின், நல்ல கவனம். இது ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டு அனுப்பி கொடுத்த கொஸ்டின் தான். When the positive integers a, b and c are divided by 13, a, b, c இது எல்லாமே நம்ம எதால டிவைட் பண்ணுறோம்? 13ஆல் டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய எல்லாத்தையுமே 13ஆல் தான் டிவைட் பண்ணுறீங்க. எல்லாமே நீங்கள் 13ஆல் டிவைட் பண்ணுறீங்களா? அப்போது வரக்கூடிய ரிமைண்டர், வரக்கூடிய மீதி எவ்வளவா? 9 7 10. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலான்னா, ஏங்கிற நம்பரை 13ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டு 13 எழுதணும். சரியா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாடுன்னு எழுதுகிற இடத்துல மட்டும் எழுதும். என்ன ரிமைண்டரோ ஃப்ரெண்டில் எழுதணும். வாட் இஸ் ரிமைண்டர்? 9. இது முதல். இது 2வது பி.
பிங்கிற நம்பரை நீங்கள் 13ஆல் தான் டிவைட் பண்ணுறீங்க. அதில் வரக்கூடிய மீதி எவ்வளவு, ரிமைண்டர் எவ்வளவு, 7. மூணாவது சிங்கிற ஒரு நம்பர், அகெயின் வி ஆர் டிவைடிங் பை 13, mod 13, வரக்கூடிய ரிமைண்டர் 10. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க கேட்டிருக்குது a + 2b + 3c, a + 2b + 3c, a + 2b + 3c வேணும்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏ ஆல்ரெடி ஏ தானே இருக்குது, அப்படி எழுதிருங்க. ஏங்கிறது 9 mod 13. அடுத்து 2b வேணும், நமக்கு b இருக்குல்ல, 2b 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2bங்கிறது 2 × 7 என்ன ஆயிரும், 14 mod 13 வரும். ஆனால் ஆக்சுவலாக 14 வரக்கூடாது, 13 விட அதிகமாக வந்துன்னா 13ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் தான் எழுதணும். அப்போ 14 13 டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம் ரிமைண்டர் வேணும். அப்போ அந்த இடத்துல 1 போடணும், இல்லை நம்ம லாஸ்ட்டில் எழுதுவோம். சரியா? இன்னொன்று 3c வேணும்ல, 3c. அப்போ 3cனா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30 வரும், 30 mod 13. ரிமைண்டர் 30 வரக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்லணும்னா அந்த 30-ஐ 13ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய மீதி ரிமைண்டர் தான் அந்த இடத்துல எழுதணும். சரி, இப்போ நம்ம இந்த 3 ஆட் பண்ண போகிறோம். ஆடிங், இந்த 3 ஆட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணும். 30 44 53 வரும்ல, 53 mod 13 வரும். அப்படி எழுதக்கூடாதுல்ல, 13ஆல் டிவைட் பண்ணால் வரக்கூடிய மீதி 53 எல்லாம் வராது. அப்போ நீங்கள் அந்த 53-ஐ 13ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய மீதியை தான் நீங்கள் அந்த இடத்துல எழுதணும். 4 டைம்ஸ் வரும், 4 13s are 52, பேலன்ஸ் 1 வரும். அப்போ இது நம்ம என்ன எழுதலாம்னா 1 mod 13 எழுதணும். 1 mod 13 வரக்கூடிய ரிமைண்டர் தானே கொஸ்டில் கேட்டிருக்காங்க. கிடைக்கும் மீதியை காண். அப்போ இங்கே வரக்கூடிய மீதி இல்லைனா ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் எவ்வளோ வருது, 1 வருது. ரைட்? எஸ். நவ் சில ஜீவன் டவுட் இதில் கொடுத்துருக்குறீங்க. பெட்டர் யூ கேன் சென்ட் இட் டு த வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்களா, அதில் அனுப்பி கொடுங்க. எனக்கு இன்றைக்கி நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற டைம் இருக்காது. அதனால் நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் ஒரு சம் போட்டு நம்ம ஃபஸ்ட் சாப்டர் போயிடும். உங்களுக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம்ஸ் போட்டு கொடுப்பேன். சரியா? அனுப்பி கொடுங்க. இது எல்லாமே நம்ம 3rd டே நாளைக்கு நம்ம சாப்டர் 5 to 8 நாளைக்கு சால்வ் பண்ணுவோம். அதில் உள்ள டவுட்ஸ் அனுப்பி கொடுத்தீங்கன்னா அந்த சம் போடுவோம். அதர் டவுட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுங்க. 3rd day we'll try to do that. Okay, sorry. Now just one more question in this same unit exercise la, adukku piragu first chapter poirலாம். Quickly we can finish in another 15 minutes kulla நம்ம complete பண்ணிரலாம். Look at this question. m plus 1th term, இது ஒரு important 5 mark question. 5 மார்க்லேயும் நம்ம கம்பல்சரி இருக்குல்ல, படிக்கணுமா வேணாமா? சொல்லிட்டு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டவுட் வரும், இந்த சம் இது வரும், வேணுமா வேணாமா? நீங்கள் என்ன செய்யணும், மற்றதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் போட்டு பாரு. ஒருவேளை இதுக்கு 5 மார்க் கம்பல்சரி தான் என்ன செய்யறதுல, அப்போ கண்டிப்பாக விட மாட்டீங்க இல்லை? உங்களுக்கு டைம் இருக்குது, இன்னும் 2 நாள் டைம் இருக்குல்ல, அழகாக நீங்கள் படிச்சிடலாம். சி இஃப் m plus 1th term of an AP, ஏபியோட nth டேர்முக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஏபியோட ஒரு கூட்டு தொடர் வரிசையில் nth டேர்ம் ஃபார்முலா a plus n minus 1 into d. கரெக்ட் தானே? இதான ஃபார்முலா, nth டேர்முக்குள்ள ஃபார்முலா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் m plus 1th term t m plus 1 is twice, 2 மடங்கு 2 into n plus 1, n plus 1th term கொடுத்துட்டாங்க. தென் ப்ரூவ் தட். அது நம்ம அப்புறம் பார்ப்போம். முதலாவது இதிலிருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னு பார்ப்போமா? அப்போ tn a plus n ஒன்று கம்மி பண்ணும், ஒன்று கம்மி பண்ணோன்னா m plus 1ல் ஒன்று கம்மி பண்ணால் அது m ஆயிரும். md a plus md is equal to 2 into tn plus 1னா a plus அதில் ஒன்று கம்மி பண்ணிங்கன்னா ndன்னு வரும் இல்லை? இதில் a plus md is equal to எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 2a plus 2nd. அந்த 2a எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன், மைனஸ் a equal to md minus 2nd. ஸோ யூ கேன் டேக், இதில் காமனாக அது அப்படியே கூட இருந்துட்டு போட்டோம். அப்போ 2a minus a என்ன ஆயிரும்? a md minus 2nd. ஓகே, இது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏக்க வேல்யூ md minus 2nd, லைக் டேர்ம்ஸ் கிடையாது, ஒன்று m இன்னொன்று n. ஸோ இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 3m plus 1ஆவது உறுப்பு, 3m plus 1th term. அப்போ t 3m plus 1, t 3m plus 1 is 2 times m plus n plus 1வது உறுப்பின் 2 மடங்கு. அதான் 2 மடங்கு, அதான் 2 times. 2 into m plus n plus 1, t m plus n plus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணுமா? we have to prove. அப்போ இங்கே நீங்கள் என்ன செய்யணும்னா, யூ ஃபைண்ட் LHS அண்ட் RHS செப்பரேட்லி. இப்போ நான் இதில் LHS கண்டுபிடிக்க போகிறேன். LHS என்னது? LHS நான் போட்டுருவேன், RHS நீங்கள் அப்புறமா போடுங்க. ரைட்? 3m plus 1
tnக்கு என்ன ஃபார்முலா a plus n minus 1 ஒன்று கம்மி பண்ணு அந்த 1 போயிடும் 3m into d. இப்போ ஏக்கு பதில் இங்கே ஒரு வேல்யூ எழுதி வச்சுருக்கோம்ல ஈக்குவேஷன் 1ல் இருக்குல்ல ஏக்கு பதில் அந்த வேல்யூ கொடு md minus 2nd plus 3md. லைக் டேர்ம்ஸ் பாருங்கள் 3md plus mdனா என்ன ஆயிரும் 4md minus 2nd. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணு. இது LHSோட ஆன்சர். இப்போ RHS, வாட் இஸ் RHS? 2 into tm plus n plus 1, that is 2 into tnக்கு என்ன ஃபார்முலா a plus 1 கம்மி பண்ணு அந்த 1 போயிடும் m plus n into d, that is 2 into ஏக்கு பதில் அந்த வேல்யூ ஈக்குவேஷன் 1ல் ஆல்ரெடி எழுதி ஏக்கு பதில் md minus 2nd, md minus 2nd plus இதை மல்டிப்ளை பண்ணுங்க md plus nd. இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, what you are getting 2 into, that is 2 into md plus md na 2md minus 2nd plus nd na minus nd. outside 2 இருக்குல்ல மல்டிப்ளை பண்ணுங்க 2 2s are 4md minus 2nd. இப்போ ரெண்டு ஆன்சர் சேமாக இருக்கா பாருங்க, 4md minus 2nd ரெண்டு சேமாக இருக்குல்ல, ரெண்டு ரைட் சைடு சேமாக இருக்கிறதுனால the left sides are also equal. அவ்வளோதான், சிம்பிளானது, வேறு ஒன்றும், ஒரே ஒரு ஃபார்முலா. nth டேர்முக்கு ஃபார்முலா, nth டேர்முக்கு என்ன ஃபார்முலா a plus n minus 1 into d. அப்போ t7 என்ன ஃபார்முலா a plus 7 minus 1 6d. இதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரைட், ஈஸியாக போட்டுடலாம். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஒருவேளை உங்களுக்கு இன்னொரு தடவை கேட்கணும்னா அகெயின் இந்த லைவ் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் when you are free tomorrow you can watch this again. ஓகே, சரி. இப்போது உங்கள்கிட்ட சாய்ஸ் கேட்க தேவையில்லை. now just only one chapter left out, that is chapter number 1. ரைட், ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த ஃபஸ்ட் சாப்டரில் சில இம்பார்ட்டண்டான விஷயங்களை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்றைக்குள்ள கிளாஸ் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர்டர்ட் பேர்லேருந்து ஆரம்பிக்கும்ல, அழகாக ஒரு கதை போல் போகும். ஆர்டர்ட் பேர், வரிசை ஜோடி, ரைட், ஆர்டர்ட் பேர். அப்புறம் என்ன வரும், கிராஸ் ப்ராடக்ட், கார்டீஷியன் பெருக்கல், கார்டீஷியன் ப்ராடக்ட். அதில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஷுவராக வரக்கூடிய ஒரு டைப் கொஸ்டினில் அது கிராஸ் ப்ராடக்ட். அதுக்கு ஒரு சப்செட் எடுத்திங்கன்னா தான் அது என்ன ஆயிரும், ரிலேஷன் ஆயிரும். கரெக்டாக, ரிலேஷன். அப்புறம் ஃபங்க்ஷன் படிப்பீங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். பிறகு காம்போசிஷன் ஃபங்க்ஷனில், காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், இதெல்லாம் தான் இல்லை இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டிய ஏரியாஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே ஐ திங்க் அதில் 2 டெஸ்ட் இருக்கும். ஒன்று வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், இன்னொன்று ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். குத்துக்கோட்டு சோதனை, இன்னொன்று கிடைமட்ட கோட்டு சோதனை. அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வைங்க. ஷார்ட் நோட் கேட்கலாம், அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் தெரிஞ்சிருக்கணும். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் இல்லைனா குத்துக்கோட்டு சோதனைங்கிற நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகத்தில் வைங்க. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் இல்லைனா குத்துக்கோட்டு சோதனை. வெர்டிக்கல் லைன் போடும்போது ஒரு கர்வ் கொடுத்துருவாங்க. இந்த கர்வு வெதர் இட் ரெப்ரசன்ட் இல்லை, ஒரு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இது ஒரு ஃபங்க்ஷனா, இது ஒரு சார்பான்னு செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம். ஒரு வளைவரை கொடுக்குறாங்க, இது ஒரு சார்பை குறிக்குதா, இஸ் இட் அ ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் இல்லைனா குத்துக்கோட்டு சோதனை. நீங்கள் என்ன செய்யணும், வெர்டிக்கல் லைன் வரையணும் இல்லை, யூ ட்ரா எ வெர்டிக்கல் லைன், குத்துக்கோடு வரையணும். அது அந்த கர்வ் ஒரு புள்ளியில் தான். இஃப் இட் கட்ஸ் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட் then you say yes, the curve represents a function. இந்த வளைவரை ஒரு சார்பை குறிக்கும். ஒருவேளை அந்த கர்வ் இப்படி கொடுத்தாங்கன்னு வைங்களா, நீங்கள் when you draw a vertical line it cuts at more than one place, so no, it is not a function. இது ஒரு சார்பு இல்லை. அப்போ இதுதான் அந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டோட யூஸ். கரெக்டா? இன்னொன்று ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் இருக்குது. ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட், இது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஹரிசாண்டல் லைன் கிடைமட்ட கோடு, இப்படி லைன் வரையணும். அது எதுக்கு, ஒரு சார்பை கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் அப்படி கிடையாது, ஒரு வளைவரை கொடுப்பாங்க, அது சார்பான்னு செக் பண்ணுறீங்க. இப்போ அப்படி இல்லை, ஒரு சார்பு கொடுத்துருவாங்க. தே கிவ் அ ஃபங்க்ஷன், a function is given, you are checking whether it is 1 அது ஒரு 1 ஃபங்க்ஷனா, ஒன்றுக்கு ஒன்று ஃபங்க்ஷனா, சார்பா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் எந்த டெஸ்ட்டு, கிடைமட்ட கோட்டு சோதனை. சரியா? ஸோ இப்போ ஒரு கர்வ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறீங்க, ஒரே ஒரு பாயிண்டில் தான் கட் ஆகுது. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன், ஒன்றுக்கு ஒன்று, இட் இஸ் அ 1 ஃபங்க்ஷன். ரைட்? சப்போஸ் ஒரு கர்வ் இப்படி கொடுக்குறாங்க, when you draw it cuts at more than 1, அப்போ அது 1 ஃபங்க்ஷன் கிடையாது, இட் இஸ் அ many 1 ஃபங்க்ஷன். ரைட்?
ஓகே, ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது. இந்த 2 டெஸ்ட், வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அண்ட் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட், இது நல்லா படிச்சிருங்க. அப்புறம் ஃபங்க்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் மாறிலி சார்பு இல்லை, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்னது? மாறிலி சார்பு. இங்கே என்ன வேணாலும் இருக்கட்டும், ஏபிசி, இங்கே ஒரு 7, எல்லாத்துக்கும் இமேஜ் சேம் தான். அப்போ இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். எல்லாமே எங்கே தான் போகுது? 7ல் தான் போகுது. A is related to 7, A is related to 7, B is related to 7, C is related to 7. அப்படி வர்றதை நம்ம என்ன சொல்லுவோம்? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், மாறிலி சார்புன்னு சொல்கிறோம். இன்னொன்று இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், சமனி சார்பு. அப்படின்னா எவ்ரி எலமெண்ட் ரிலேட்டட் இட் செல்ஃப். அதுக்கு இப்போ இங்கே 1 2 3னா இங்கே 1 2 3 தான். 1 is related to 1, 2 is related to 2, 3 is related to 3. எவ்ரி எலமெண்ட் ரிலேட்டட் இட் செல்ஃப். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம், இல்லைனா சமனி சார்பு. அப்போ இதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இப்போ பாருங்களா, 7, A, B, 6, இல்லைனா 6, கொடுத்துட்டு இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்படின்னா ஏக்க வேல்யூ என்ன வரும் சொல்லுங்கள், சாட்டில் போடுங்க குயிக்லி. இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், இது ஒரு மாறிலி சார்பு. A7, A, அடுத்து 6, அப்படின்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், இது ஒரு மாறிலி சார்புனா ஏக்க வேல்யூ என்ன வரும்? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். குயிக்லி, ஃபாஸ்டா. எஸ், கான்ஸ்டன்ட் என்னது? கொஞ்சம் முன்னாடி படம் வரைஞ்சி கொடுத்தேன்ல, இங்கே 7 இருக்குது, இங்கே 6 இருக்குது. கான்ஸ்டன்ட்னா எல்லாத்துக்குமே இமேஜ் சேமாக தான் இருக்கணும். இங்கே 6 இஸ் ரிலேட்டட் டு 6னா 7 ஆல்சோ ரிலேட்டட் என்னவாக இருக்கணும்? 6ஆக தான் இருக்கணும். அப்போ ஏக்க மதிப்பு என்னவாக இருக்கணும்? 6ஆக இருக்கணும். இது கான்ஸ்டன்ட். இதே இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், சமனி சார்புன்னு கொடுத்தாங்க. இதே கொஸ்டின் சமனி சார்புனா எவ்ரி எலமெண்ட் ரிலேட்டட் இட் செல்ஃப். 6 இஸ் ரிலேட்டட் 6னா 7 இஸ் ரிலேட்டட் 7ஆக இருக்கணும். அப்போ அந்த சம்மில் ஏக்க வேல்யூ என்ன வரும்? 7 வரும். கரெக்டாக? ஸோ அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுடுங்க. தட்ஸ் an important one. அதுக்கப்புறம் காம்போசிஷன் ஃபங்க்ஷன். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். அது பரிமாற்று விதியை எப்போவும் நிறைவு செய்யாது. எஃப் காம்போசிஷன் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப் இன் ஜென்ரல், பட் ரேர்லி சம்டைம்ஸ் இட் சாட்டிஸ்ஃபைஸ். அப்போ ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை பார்த்து நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா சம்டைம் சில ஃபங்க்ஷன்ஸ் இது ட்ரூவாக இருக்கும். எஃப் காம்போஸ் ஜியும் ஜி காம்போஸ் எஃப்பும் சேமாக இருக்கும். பட் சில ஜென்ரல் ஆட்டு தே ஆர் நாட் ஈக்குவல். ஸோ இன் ஜென்ரல் இட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ், but some occasions it is commutative. But associative, always it is associative. Associative na சேர்ப்பு விதி இல்ல. F composition G composition H is இன்னொன்று F composition G composition H, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஆல்வேஸ், எப்போவுமே அது சேர்ப்பு விதியை பூர்த்தி செய்யும். சரியா? சரி, இதை பேஸ் பண்ணி just we are going to do few questions. அதுபோல் இதில் ரெப்ரசன்ட் ஒரு சார்பை குறிக்கிறதுக்கு 4 மெத்தட் இருக்குல்ல, அது நல்லா பார்த்து வைங்க. ஈஸியான கொஸ்டின், ஃபுல் மார்க் வாங்கணும். ஒன்று செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர், 4 டைப்பில் ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம். 4 டைப் என்னெல்லாம்? ஒன்று செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர், அதாவது வரிசை சோடிகளின் கணம் இல்லை, செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். அடுத்தது டேபிள், அட்டவணை. ஆரோ டயக்ராம், அம்புக்குறி படம் இல்லை, ஆரோ டயக்ராம். கடைசியில் கிராஃப், வரைபடம். இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த சார்பு நம்ம குறிக்கலாம். சரி, இதை பேஸ் பண்ணி just 1 or 2 questions and with that we stop. Example 1.23. சரி, நோட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ அடுத்து நம்ம டவுட் கிளாஸ் செஷனில் நம்ம அதை படி பார்க்கலாம். சரியா? ரைட், ஓகே. திஸ் கொஸ்டின் பாருங்க, we are not going to do fully. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஃபஸ்ட் அந்த ரோஸ்டர் ஃபார்மில் எடுத்து எழுதுறோம், அதில் மிஸ்டேக் வந்துட்டால் ஃபுல்லாக மார்க் போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஃபஸ்ட் பார்ட் பாருங்கள். A is equal to x belongs to a natural number ELN, ஆனால் 1 less than x less than 4. 1 வரக்கூடாது, 4 வரக்கூடாது. அப்போ என்னெல்லாம் வரும்? 2ம் 3யும் வரும். பிங்கிறது செட் ஆஃப் ஆல் டபிள்யூங்கிற ஹோல் நம்பர், ரைட்? முழு எண்கள் 0லேருந்து ஆரம்பிக்கும். இங்கே 0 less than or equal to, அப்போ 0 எடுக்கலாம். less than 2 எடுக்கக்கூடாது. 0வும் 1ம். சிங்கிறது செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், அப்போ 1லேருந்து ஆரம்பிக்கணும். less than 3, less than or equal to 3 கிடையாதுல்ல, less than 3. அப்போ 3 விட கம்மியாக எடுக்கணும். அப்போ நீங்கள் 1 2 மட்டும்தான் வரும்ல. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிங்க. பிக்கும் சிக்கும் காமனாக 1 மட்டும் தான் இருக்குல்ல.
1 அப்புறம் a cross all of you know how to take cross product சில சம்ல prime number யூஸ் பண்ணி எல்லாம் கூட கொடுப்பாங்க ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன் smallest prime number என்னன்னு தெரிஞ்சா chatல போடுங்க which is the smallest prime number smallest prime number Darshana Ilangovan Radhakrishnan yes Bhagyalakshmi Goku super very good yes smallest prime number is 2 okay smallest prime number is 2 sorry so that type question you can do is a very simple one easy நீங்க செய்திரலாம் இது நீங்க leave don't leave it இந்த டைப் நீங்க பழைய क्वेश्चन பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு क्वेश्चन இருக்கும்ல அந்த வெரிஃபிகேஷன் क्वेश्चन இருக்கும் நல்லா தரவா படிங்க அடுத்த क्वेश्चन ஏங்கிறது ஒரு செட் கொடுத்திருக்காங்க 1 2 3 4 etc up to 45 இதுல ஒரு நம்பர் ஸ்கொயர் நம்பர் எழுதுறீங்க இப்போ 1 எழுதுனீங்கன்னா 1 க்கு ஸ்கொயர் 1 2 எழுதுனீங்கன்னா 2 க்கு ஸ்கொயர் 4 3 எழுதுனீங்கன்னா 3 க்கு ஸ்கொயர் 9 4 எழுதுனீங்கன்னா 4 க்கு ஸ்கொயர் 16 5 எழுதுனீங்கன்னா 5 க்கு ஸ்கொயர் 5 5s are 25 6 எழுதுனீங்கன்னா 6 க்கு ஸ்கொயர் 36 7 எழுதுனா 49 வரணும் 49 இங்க இல்ல so stop here right இதுதான் the subset of a cross a cross ங்கிறது மொத்தம் எவ்வளவு வரும் இங்க 45 into 45 2025 elements வரும் so it is a subset of a cross a அப்படினு எழுதிரணும் சரியா நான் சொல்லிருக்காங்கல write r as a subset of a cross இதான் r இப்போ என்ன கேட்டிருக்காங்க domain and range domain னா first elements மட்டும் எடுங்க range னா second elements எடுங்க so domain is equal to set எழுதணும் that is important domain is first elements 1 2 3 4 5 6 and rangeங்கிறது first rங்கிறது மதிப்பகம் அதான் domain மதிப்பகம் வீச்சகம்ங்கிறது range second elements வீச்சகம்ங்கிறது second elements என்னலாம் அந்த 1 4 9 16 1 4 9 16 25 36 okay so இதுதான் next question பாருங்க very good question a function is defined by f of x equal to 3 minus 2x அப்படி ஒரு சார்பு கொடுத்துட்டு x ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணுமா find x x கண்டுபிடிக்கணும் ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா f of x square equal to f of x the whole square ரெண்டு வித்தியாசம் இல்ல ஃபர்ஸ்ட்ல x க்கு மட்டும் ஸ்கொயர் அடுத்து f of x the whole square இப்போ f of x உங்களுக்கு தெரியும் அப்ப f of x square னா என்ன சொல்லணும் x க்கு அடுத்துல x square கொடுக்கணும் so left side 3 minus 2x square ஆனா ரைட் சைடு என்னன்னா f of x க்கு ஸ்கொயர் f of x ங்கிறது என்னது 3 minus 2x the whole square இப்போ expand பண்ணி பாருங்க you will get an equation so 3 minus 2x square is equal to a minus b the whole square a square minus 2ab 2 2s are 4 4 3s are 12 12x plus b square na 4x square வருமா இப்போ இத அரேஞ்ச் பண்ணீங்கனா 4x square இந்த minus 2x square அங்க கொண்டு போயிரும் 4 plus 6 2 6x square ஆயிரும் minus 12x already there இந்த 3 அந்த பக்கம் போச்சுனா minus 3 9 minus 3 னா 6 வரும் equal to 0 you can cancel by 6 table அப்ப x square minus 2x plus 1 equals 0 னு வரும் அப்ப x minus 1 the whole square equals 0 அப்ப சால்வ் பண்ணும்போது x is equal to 1 right this is your answer look another question this is also a very good question two more questions இதெல்லாம் important மா find k இன் மதிப்பு கண்டுபிடிக்கணும் f composition okay so we do this one தமிழ் நம்பர் சேஞ்ச் ஆயிருக்குது f composition f k க்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும் f composition f of k equal to என்னன்னு கொடுத்திருக்காங்க 5 ஆனா f of k is equal to என்ன கொடுத்துட்டாங்க 2k minus 1 நல்லா கவனமா பாருங்க இது f compo g டைப் தான் உங்களுக்கு நல்லா பிராக்டீஸ் பண்ணிருப்பீங்க சோ இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுறது f of k equal to 5 that is what is f of k 2k minus 1 equal to 5 இப்போ நீங்க என்ன செய்யணும்னா இத கொண்டு போய் f ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் கரெக்ட்டா what is f 2k minus 1 so நீங்க எழுத வேண்டியது 2 into k that is 2k minus 1 minus 1 is equal to 5 2k this is our k இத சிம்பிளிஃபை பண்ணி you can find k value 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 2 2s are 4k minus 2 into 1 2 minus 1 equal to 5 so simplify பண்ணும்போது
2k minus 3 is equal to 5. 2k is equal to 5 plus 3. So 2k equal to 8 வரும். 2k is equal to 8 or k is equal to 8 by 2. So k is equal to, so not 2k, you are getting 4k, right? So 4k is equal to 4k. So k is 8 by 4. So k, your answer is what? 2. Now the last question of the day. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கடைசி கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். ரொம்ப ஷார்ட்டாக செய்யலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிலாம் செய்வீங்க. வெரி ஷார்ட்டாக ஒரு 4 லைனில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த டைப்பில் ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகே, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் சாப்டர் மொத்தம் 4 ஏரியா தான், இதில் தான் கொஸ்டின்ஸ் வரும். சி எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் மைனஸ் 4, g of x is x square, h of x is 3x minus 5. இப்போ சேர்ப்பு விதியை நம்ம இங்கே நிறைவு பதத்தை செக் பண்ணணும். கரெக்டா? ப்ரூவ் தட் தான், ஷோ தட் என காட்டுகன்னு கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்னா, டேர்ம் இன்சைட் த பிராக்கெட் f காம்போசிஷன் g கண்டுபிடிக்கணும். அதுக்கு f of g of x. f of what is g of x? x square. அதை கொண்டு போய் எஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ ஃபுல் லெஃப்ட் சைட், வாட் இஸ் த ஃபுல் லெஃப்ட் சைட்? எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச். எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச். தட் இஸ் எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னது? 3x minus 5. இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே இருக்குல்ல, இதில் எக்ஸுக்கு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, எக்ஸுக்கு இடத்துல 3x minus 5. That's all. அது equation number 1. left side. இது expand பண்ணி simplify பண்ணலாம். not necessary. இதிலே ஸ்டாப் பண்ணிருங்க. இப்போ ரைட் சைடு கண்டுபிடிக்க போறீங்க. ரைட் சைடுக்கு ஃபர்ஸ்ட்ல நமக்கு வேண்டியது g composition h of x. g of h of x. That is g of, what is h of x? 3x minus 5. இதை கொண்டு போய் g ல சப்ஸ்டியூட் பண்ணணும். what is g? x square. x க்கு இடத்துல 3x minus 5. இப்போ என்டையர் ரைட் சைட். இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்தது f of f composition g composition h. That is f of g composition h. What is that? 3x minus 5 the whole square. இதை கொண்டு போய் f ல சப்ஸ்டியூட் பண்ணணும். what is f? x minus 4. x னா இது அப்படியே எழுதணும். xங்கிறது 3x minus 5 the whole square. x minus what? x minus 4 we have a yes. See the first one, check பண்ணுங்க. f composition g of x. So you are getting 3x minus 5 the whole square. அதை கொண்டு போய் f ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. minus 4 ன்னு வரும். See here what you are getting? g of x. g of x is x square. அதை கொண்டு போய் f ல போட்டால் இங்கேயும் by 4 தான் வரும்ல. So x square minus 4 you are getting. minus 4. So both answers are same. So you can go through that one more time. This is what you are getting. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் ரெண்டு பக்கமும் சேம் ஆன்சர் வரும். பட் ஆனால் கொஞ்சம் லெந்தியாக இருக்கும்ல. பட் இது போல் மோர் கொஸ்டின்ஸ் கிவன் புக்கில் இருக்க எல்லா சமயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் புக்கில் இல்லாத கொஸ்டின் வரும். கண்டிப்பாக நீங்கள் செய்தலாம். மக்கப் பண்ணாதீங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டூ. ஓகே, அப்போ இன்னைக்குள்ள கிளாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சாப்டர் நம்பர் 1ல இருந்து 4 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம கொஞ்சம் சாப்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சில ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் 4 சாப்டர்ஸில் என்னென்ன டவுட் இருக்குதோ இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இது நாளைக்குள்ள கிளாஸில் we are not going to do this. So tomorrow we have a class. Tomorrow's கிளாஸில் so we are going to discuss chapter number 5, 6, 7, 8. இதான் நம்ம நாளைக்குள்ள கிளாஸில் செய்ய போகிறோம். பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய டவுட்ஸ் இப்போவே சில ஸ்டூடெண்ட்ஸ் சேட்டில் போட்டிங்க. ப்ளீஸ் சென்ட் த டவுட்ஸ் டு மீ, ரைட்? ஓகே, ஸோ 12th standard science. Yeah, I already said some students asking for your friends உடைய டியூஷன்ஸ் கேட்குறீங்க. ஸோ in our institute we have classes 2023-24 batch. Standard 6th standard to 12th standard. Okay, so we have classes. We have both online and offline. So எங்க இருந்து வேணாலும் படிக்கலாம். ஆன்லைன் classes இருக்குது, especially for class 10, 11, 12.
ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. தோஸ் ஆர் இன் சென்னை, யூ கேன் கம் ஸ்ட்ரைட் அவே அண்ட் யூ கேன் லேர்ன். அண்ட் வி ஹவ் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். ஓகே, all these subjects we have, state board, CBSE and ICSE. Also we have NEET coaching. If you get 10th முடிச்சு 11th standard right from the beginning, if you want, you can join. Okay, the numbers கொடுத்திருக்கிறோம், so you can contact us. So 12th standard just now we started, today only we started the batches. Suppose உங்க friends, relatives எங்க இருந்தாலும் படிக்கலாம். Okay, ஆன்லைன்ல கூட படிக்கலாம். உங்க friends you can tell them. Okay, we have all these subjects. Okay, so tomorrow's class already I told you. Tomorrow 8:30 we have classes, the last 4 lessons. So கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, 8:30 தான் கிளாஸ் போட்டுக்கோங்க. இதெல்லாம் படிச்சுட்டு உங்கள் டவுட்ஸ் எல்லாம் அனுப்பி கொடுங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டுமாரோ at 8:30. ஓகே, ரைட், யூ கேன் லீவ் நவ்.